Hi friends, welcome to our channel Swanna's Entertainment. வாங்க இந்த டிராமாவோட தேர்ட் பார்ட் பார்க்கலாம். லாஸ்ட் பார்ட்ல ஹீரோ தன்னோட லெவலா மறந்துட்டு தான் மனைவி கூட ஒரு நல்ல வாழ்க்கையை தான் வாழ்ந்துட்டு இருந்திருப்பான். ஆனா காதலிக்கு ஒண்ணுனதும் பக்கத்துல இருந்த மனைவியே திரும்பவும் மறந்துட்டான். பாவம் அதுல குழப்பமாகிற ஹீரோயின் உங்களுக்கு நான் முக்கியமா காதலி முக்கியமா டிசைட் பண்ணிட்டு சொல்லுங்க, அப்ப வீட்டுக்கு வரேன்னு கிளம்பி போயிருந்திருப்பா. இந்த பாட்டோட ஸ்டார்டிங்ல மனைவி இல்லாத ஹீரோட லைஃப் எப்படி போகுதுன்னு காட்டுறாங்க. கொஞ்ச நாள் மார்னிங் பிரேயருக்காக சீக்கிரமே எழுந்து பழகி இருந்திருப்பான்ல. இன்னைக்கு ரூம் ஃபுல்லா வெளிச்சம் வரவும் தான் எழுந்திருக்கிறான். அச்சோ இன்னைக்கும் பிரேயரை மிஸ் பண்ணிட்டேனான்னு டைம் பார்த்தா 7 மணி ஆயிடுச்சு. இந்த தாரியே என்ன எழுப்பி விடாம போயிட்டானு தாரின்னு அவ ரூம் கதவை திறந்தா ரூம்ல அவ இல்ல. இருந்தாலும் டெய்லி அந்த மாதிரி ரூமை திறந்து பாக்குறத பழக்கமா வச்சிருக்கான். அப்படியே அங்க ஒரு செகண்ட் நின்னு யோசிச்சு பாக்குறான். ஹீரோனோட கேள்விதான் மைண்டுக்குள்ள போயிட்டு இருக்கு. உங்களால சாரா விட்டுட்டு என் கூட மட்டுமா வாழ முடியுமா? கேள்வி அவ கேட்டுட்டு போயிட்டான். ஆனா இன்னும் இவன் மனசார அதுக்கு ஒரு பதில முடிவு பண்ணல. இதனால இந்த வீட்டுக்குள்ள தனியா தான் இருந்தா கொஞ்ச நாளா இவன் பேசலைனாலும் அவளாவே வந்து பேச்சு கொடுத்திருந்திருப்பா. முதல்ல மனசே இல்லாம பதில் சொன்னவன் மனசுல இருக்கிற எல்லாத்தையும் அவகிட்ட ஷேர் பண்ற அளவுக்கு அவ்வளவு நெருங்கி வந்திருப்பாங்க. இப்ப பேசுறக்கே ஆள் இல்லாம டைனிங் ஹால்ல உட்காந்துட்டு இருக்க பாட்டிமா தான் ஏதோ கிளீன் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க முன்னவும் இந்த மாதிரி கிளீனிங் ஒர்க் மட்டும் தான் வருவாங்க. பேசுறதெல்லாம் கூட அந்த அளவுக்கு பேசிருக்க மாட்டாங்க. ஹீரோயின் கூட இருந்தனாலதான் அவங்க இவன் கூடயே சிரிச்சு பேசியிருந்திருப்பாங்க. இப்போ அவங்க இவனை மதிக்கவே இல்ல. இந்த வீட்டுல அவ அதிக நேரம் இருந்தது சமையல் கட்டுல தான். அதனால அங்கேயும் வந்து பாக்குறான். ஏதாச்சும் நாங்க உருட்டிட்டே இருப்பா. இப்போ அடுப்பையே நல்லா சுத்தமா தொடச்சு மூடி வச்சுட்டாங்க. முதல்ல அவ இவனுக்குன்னு செஞ்ச டிஷ்ஷே சோயா பட்டாவி தானே. அதை இப்ப நினைச்சு பார்த்துட்டு உடனே மொபைல் எடுத்து நீ முறை சோயா பட்டாவி செஞ்சப்போ நான் அதை கண்டுக்கல, இப்போ அந்த டேஸ்ட் எனக்கு தேடுது, இங்க திரும்பி வரையான்னு கேக்குறான். ஆனா அந்த சைட்ல இருந்து எந்த ரிப்ளையும் வரல. எனக்கு நீ மட்டும் போதுன்னு மெசேஜ் அனுப்பிச்சிருந்தானா வேணா ரிப்ளை வந்திருக்கலாம். இவன் டிஷ் தானே கேட்டான். சோ அந்த பக்கம் ஹீரோயின் டெக்ஸ்ட மட்டும் படிச்சுட்டு அவனை தள்ளி வந்திருக்கிறது இவளுக்குமே வருத்தமா தான் இருக்கு. இருந்தாலும் பிரிவு தேவைங்கிறதுனால அமைதியா இருக்கா. இப்ப அவ ஃப்ரெண்டு எமி கூட தான் தங்கி இருக்கா. ஹீரோ இன்னைக்கு மட்டும் டெக்ஸ்ட் அனுப்பல. இந்த 4-5 நாளாவே தொடர்ந்து அவளுக்கு டெக்ஸ்ட் அனுப்பிச்சுட்டு தான் இருக்கான். அந்த பக்கம் ரிப்ளை வராதனால ரிப்ளை வராம இருக்கே தனக்கு இவ்வளவு கஷ்டமா இருக்குன்னா அவளை கல்யாணம் பண்ணி வீட்டுக்கு கூட்டு வந்து முத நாளே வெட்டிங் அக்ரிமெண்ட் அவ முன்னாடி வச்சது. ஏதாச்சும் அவ பேசினாலே உனக்கு பிடிக்கலன்னா நீ எப்பனாலும் டிவோர்ஸ் வாங்கிட்டு போலான்னு அவட்ட முறைச்சிட்டு நின்னது. இவன் அம்மாக்காகன்னு சுயநலமா கல்யாணம் பண்ணிட்டு அவளை வருத்தினப்போ அவளுக்கு எவ்வளவு வேதனையா இருந்திருக்கும். அதை கம்பேர் பண்றப்போ தனக்கு ரிப்ளை வராத இந்த ஏமாற்றம் கொஞ்சம் குறைச்சல் தான் நினைச்சுக்கிறான். இப்படியே ஒரு வாரம் ஆயிடுது. காலை பிரேயரை ஹீரோயின் எழுப்பி விடாதனால மிஸ் பண்ணாலும் மத்த பிரேயர்லாம் கரெக்டா பண்ணிடுறான். இப்ப கூட சைட் ஒர்க் வந்திருக்கான். மசூதில இருந்து பெல் வரவும் எப்பவும் மத்த ஒர்க்கர்ஸ் தானே சார் பிரேயர் பண்ணிட்டு வரோம்னு பெர்மிஷன் கேட்பாங்க. இந்த முறை இவனே நான் பிரேயர் பண்ணிட்டு வரேன்னு முதல்ல கிளம்ப ஒர்க்கர்ஸ் எல்லாம் ஆச்சரியப்பட்டுட்டு நம்ம பியான் சாரும் கடைசியில அல்லாவை தேடி பிடிச்சிட்டாராட்டு இருக்கு. வாங்க எல்லாரும் தொழுகை கிளம்புவோன்னு ஆனந்தமா போயிட்டு இருக்காங்க. என்னதான் ஹீரோக்கு ஹீரோனோட நினைப்பா இருந்தாலும் இந்த சாரா பாக்குறதுக்காகவும் அவளோட அபார்ட்மெண்ட்டுக்கு வந்துடுறான். சாராக்குன்னு யாரும் இல்லையாட்டு இருக்கு. இவன் தான் சாப்பாடு வாங்கிட்டு வந்திருக்கான். அந்த ஆக்சிடென்ட்ல இருந்து அவ ஃபுல்லா ரெக்கவர் ஆகல. ஹீரோ பாக்கவும் பியான்னு சொல்லி அவனை ஹக் பண்ணிக்க வர இவன் விலகி நின்னுட்டு உன்னோட ஷோல்டர் காயம் இன்னும் சரியாகல, ஸ்ட்ரெயின் பண்ணிக்காதேங்கிறான். சாப்பிடறதுக்கு என்ன வாங்கிட்டு வந்திருக்கீங்க? சோயா பட்டாவி உனக்கு பிடிக்குமாங்க? எனக்கு பிடிச்ச நூடுல்ஸ் வாங்கிட்டு வந்திருப்பீங்கன்னு நினைச்சேன். பரவாயில்ல, நீங்க எது வாங்கிட்டு வந்தாலும் எனக்கு பிடிக்குங்கிறா. பியான் எனக்கு ஆபீஸ்ல லீவுக்கு பெர்மிஷன் கொடுத்துட்டாங்க. ஆனா ரெக்கவர் ஆனதுக்கு அப்புறமா எப்படி திடீர்னு வேலைக்கு போயிட்டு வரதா தெரியலங்க. டாக்ஸி புக் பண்ணிக்கோ, நீயா கார் டிரைவ் பண்ணிட்டு போய் திரும்ப பிரச்சனை இழுத்துக்காதங்கிறான். அந்த வார்த்தையை கேட்டதுமே அவளுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. ஏன்னா இவனா கூட்டிட்டு போறேன்னு சொல்லுவான்னு நினைச்சிருக்கா. அப்படியே 2 பேரும் சாப்பிட ஆரம்பிக்கிறாங்களா. நீங்க இங்க வரது தாரிக்கு தெரியுமாங்க? தெரியாது, ஏன்னா அவ இப்ப என் கூட இல்ல. ஏன் ஒன்னா இல்ல? அவ எனக்கு டைம் கொடுத்துட்டு போயிருக்கா. உங்க 2 பேர்ல நான் யாராச்சும் ஒருத்தரை தான் செலக்ட் பண்ணுன்னு இருக்கா. சாராக்கா சந்தோஷமா இருக்கேனா அப்படி ஒரு கேள்வி அவ கேட்டுட்டு போனதுக்கு அப்புறமாவும் இவன் இன்னமும் இங்க வரானா தன்னதான் செலக்ட் பண்ணிருக்கானாட்டு இருக்குன்னு அந்த கைவலியோட சிரமத்தை கூட பார்க்காம வந்து ஹக் பண்ணிக்கிறா. ஹீரோ ரொம்ப லூசா இருக்காங்க. பேன் முடிச்சிட்டு இருக்கான். இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் ரோட் சைட் பார்க்ல பாவமா இதே ஒன்னு யோசிச்சுட்டு இருக்க. அங்க ஸ்கேட்டிங் பண்ணிட்டு இருக்க எமிக்கு ஸ்கேட்டிங் பண்றனா ரொம்ப பிடிக்கும். அந்த ரோட் சைட் பார்க்ல ஸ்கேட்டிங் பண்றதுக்கு நிறைய பேர் வருவாங்க. அந்த ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லாம் இவ பேசிட்டு இப்படி திரும்பி பார்த்தா இவ வேற எப்ப பார்த்தாலும் பகல் கனவு காண ஆரம்பிச்சிடறான்னு. உன்னை பார்த்தாலே உன் புருஷனை ரொம்ப மிஸ் பண்ற மாதிரி இருக்கு. நீ முதல்ல உன் வீட்டுக்கே கிளம்பிடுங்க. அவ முறைக்கவும் இல்ல, நீ இப்படி எல்லாம் இடம் கொடுத்து டைம் கொடுத்துட்டு விலகி வந்துட்டேன்னா அது உன் புருஷனுக்கு சாராவ வீடு வரைக்கும் கூட்டிட்டு போறதுக்கு வசதியா இருக்குங்க. ஹீரோயினுக்கு கோவம் வருது. இருந்தாலும் அதை காட்டாமே சிரிச்சுட்டே நீயே அவருக்கு ஐடியா குடுப்பியாட்டு இருக்கு. நான் இதுக்கு ஐடியா குடுக்க போறேன். நீ தான் உன் புருஷனுக்கு வாக ஐடியா குடுத்துட்டு வந்திருக்க. ரொம்ப நாள் பழகுன சாரா இந்த சில மாதங்கள உன் புருஷன் கூட வாழ்ந்த நீ உங்க 2 பேர்ல யார செலக்ட் பண்ணணும்னா ஆட்டோமேட்டிக்கா அவரோட சாய்ஸ் சாராவா தானே இருக்கும். இல்ல உனக்கு என்ன ஓவர் கான்பிடென்ட்டாங்க? ஏன் பதில் எதுவும் சொல்ல. ஆனா அவ மனசுக்குள்ள சாரா லவரா இருக்கலாம். ஆனா அது பாஸ்ட். பிரசன்ட்ல இப்ப நான் தான் ஒய்ஃப், என்னதான் அவர் செலக்ட் பண்ணி ஆகணும் அப்படிங்கிற ஓவர் கான்பிடென்ட் இருக்கதான் செய்யுது. வீக்கெண்ட்ல வீட்டுல ஹீரோ கூப்பிட்டு இருந்திருக்காங்க. வரும்போதே அவங்க சிட்டில இருந்து ரொம்ப தள்ளி இருக்காங்களாட்டு இருக்கு. அவருக்கு கார்டனிங்னா ரொம்ப பிடிக்கும். சோ தோட்டத்துக்காக சில உரம்லாம் கேட்டு விட்டு இருக்க இவனும் வாங்கிட்டு போய் குடுக்குறான். அம்மாவும் செடிக்கெல்லாம் தண்ணி ஊத்திட்டு என்னப்பா போன வரமும் நீ தாரிய கூட்டிட்டு வரல, இந்த வாரமும் தனியா வந்திருக்க. அவ ரொம்ப பிஸியா இருக்காமா. ரம்ஜான் வேற வரப்போகுது. அவளுக்கு நிறைய ஆர்டர்ஸ், தொடர்ந்து செமினார். நெக்ஸ்ட் டைம் வரும்போது கூட்டிட்டு வரேங்கிறான். அம்மாவா நம்பாம பாக்க ஏமா எங்களை நினைச்சு கவலைப்படுறீங்களா? இல்ல நீங்க 2 பேரும் சந்தோஷமா தான் வாழ்றீங்களான்னு உறுதிப்படுத்திக்கிறேன். அவ்வளவுதாங்க. பக்கத்துல இருக்கிற தங்கச்சியும் அண்ணன் போன வாரம் கூட ஆன்லைன்ல ஒரு கண்டென்ட் ரீட் பண்ண மனைவியை ஒழுங்கா புருஷன் கவனிச்சுக்கலன்னா கோபத்துல அவங்க விஷம் வச்சிருவாங்களாமா. சோ தாரிய நல்லா ட்ரீட் பண்ணுன்னு அவ விளையாட்டுக்கா சொல்ல அம்மா
இருந்துட்டு இந்த பிள்ளைக்கு ஓவர் வாயின்னு அவளை அதட்டுறாங்க. எங்க ஹீரோட வீட்டுல பாட்டிமாவும் ரொம்ப அமைதியா இருக்காங்க. சரி தாரி ஏதோ கோச்சிட்டு போயிருப்பா வந்துருவாளாட்டுக்குன்னு அவங்க பொறுமையா இருக்கா. ஆனா இவ மட்டுமா எப்பவும் எங்கேயாச்சும் ஒரு பக்கமா வெறிச்சு நின்னுட்டு இருக்கவும் சரி ஒரு பெரிய மனுஷியா நம்ம பேசலான்னு ஏன்பா தாரி இன்னும் வரலையாங்க? இல்ல பாட்டிமா. சரி இருங்க இதோ வந்தாரேன்னு உன்ன ஹீரோனோட பர்த்டே செலிப்ரேஷனுக்காக சில அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ணி வச்சிருப்பா. அவன் வராதனால அவனுக்குன்னு வாங்கி வச்ச ஷூ கொண்டு போய் குப்பைத்தொட்டில போட்டு வந்திருப்பாள்ல. அந்த வீட்லயே குப்பையெல்லாம் போட்டு வைக்கிறதுக்குன்னு ஒரு செக்ஷன் இருக்கும். கிளீனிங்காக பாட்டிமா தானே வந்திருப்பாங்க. என்னடா புதுசா இருக்கிற பொருள் இங்க கிடக்குதுன்னு அவங்க பத்திரப்படுத்தி வச்சிருந்திருப்பாங்க. இப்ப கொண்டு வந்து அது ஹீரோ கையில கொடுத்துட்டு அன்னைக்கு இந்த மாதிரி கேக்கு வீட்டுக்குள்ள பர்த்டே செலிப்ரேஷனுக்கான லெட்டர்ஸ் எல்லாம் கூட இருந்துச்சு. உங்களுக்காக எதுவும் சர்ப்ரைஸ் ஈவென்ட்டுக்கு அந்த பொண்ணு ஏற்பாடு பண்ணிருக்க மாட்டிருக்கு. நீங்க வராதனால கோபத்துல எல்லாத்தையும் கழிச்சு போட்டா. எல்லாத்தையும் நான் தான் குப்பையில எடுத்து போட்டேன். ஆமா பாட்டிமா நான் ஆரம்பத்துல இருந்தே அவளை ரொம்ப பேடா தானே ட்ரீட் பண்ணிருக்கேன். ஆமா நிறைய தப்பு பண்ணிருக்கீங்க தான் அதெல்லாம் சரிப்படுத்துறான்ல. எப்படி இது கூடவா நான் சொல்லி தரணும்னு பாட்டிமா ஹீரோனோட சோசியல் வெப்சைட் ஃபாலோ பண்றாங்களாட்டு இருக்கு. அவ இன்னைக்கு ஒரு பிசினஸ் ஈவென்ட்டுக்காக எங்கேயோ போற மாதிரி போஸ்ட் போட்டிருக்கா. இவன் அதை பார்த்துட்டு தேங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு ஓடி போய் அவன் ரூம்ல இருக்கிற மீன் தொட்டில இருந்து மோதிரத்தை எடுத்து போடுறான். ஆக்சுவலா அந்த மோதிரம் நான் சாராவோட பேர் ரிங்னு நினைச்சேன். இவனோட மேரேஜுக்காக ஹீரோன் சைட்ல இருந்து போட்ட ரிங்காட்டு இருக்கு. அதை எடுத்து மாட்டிட்டு அந்த பிசினஸ் ஈவென்ட்டுக்கு போறான். எப்பவும் இல்லாம இன்னைக்கு ஒரு பெரிய செமினாருக்கு ஏற்பாடு பண்ணிருக்காங்க. அவ்வளவு நபர்கள் வந்திருக்காங்க. நம்ம ஹீரோயினா எதுலயுமே நாட்டம் இல்லாம எதையோ ஒண்ணு யோசிச்சுட்டு இருக்க. பேசுறதுக்காக இவளை கூப்பிடும் போது கூட வேற ஏதோ சிந்தனையில இருக்கும். ஹீரோட ஃப்ரெண்டு தான் ஏய் போய் பேசிட்டீங்கவும் அப்புறமா தான் இவ தெளிவாயி பேச்சு கொடுத்துட்டு வெளியில வரவும் எம்மி இருந்துட்டு எனக்கு என்னமோ நீ ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா ஃபீல் பண்றேன்னு நினைக்கிறேன். பேசாம எது பேசணுமோ அதை போய் டைரக்டா உன் புருஷன் மூஞ்சுக்கு நேரா பேசிடுங்க. அப்ப ஆப்போசிட்ல அவனே வந்து நிக்கவும் எம்மி நகர்ந்து போயிடுறா. தாரி போலாமான்னு அவ கை பிடிக்க அவ விலகி நின்னுக்கவும் ஏன் நான் பண்ண மெசேஜுக்குலாம் ரிப்ளை பண்ணணும்னு தோணல. இவன் கையோட கொண்டு வந்த ஷூவை காட்டி சாரி இந்த கிஃப்ட நான் லேட்டா தான் ரிசீவ் பண்ணிருக்கேன். நான் எதிர்பார்க்காமயே எனக்கு அமைஞ்ச நல்ல மனைவி உன்னை என்னால விட்டுட்டு இருக்க முடியல அப்படின்னு கையில உள்ள ரிங்க காட்ட இதை நான் ஆரம்பத்துல இருந்து உங்க கையில பார்த்தது இல்லையே. சரி நான் கேட்ட கேள்விக்கு முதல்ல பதில் கண்டுபிடிச்சிட்டீங்களா? நீங்க உங்க சாரா விட்டுட்டு என் கூட மட்டுமா அதாவது உங்க மனைவி கூட மட்டுமா இருக்க முடியுமாங்க? இல்ல தாரி சாராக்குன்னு யாரும் இல்ல. அவளை உடனே இவனால விட முடியாதாட்டு இருக்கு. இவ கூட இருக்கணும்னு ஆசைப்படுறான். ஹீரோனுக்கோ கோவம் ஆயிடுது. நீங்க முதல்ல டிவோர்ஸ் பண்ணிக்கலாம்னு சொன்னப்போ நான் அதை சீரியஸா எடுத்துக்கல. இப்ப எனக்கு தோணுது உங்களை டிவோர்ஸ் பண்ணணும்னு அப்படின்ட்டு அங்க வந்து போயிடுறா. ஹீரோனை பார்த்துட்டு இவனே பாவம் சோகமா கார் ஓட்டிட்டு வந்துட்டு இருக்கான். அப்ப ஓரமா காரை நிப்பாட்டிட்டு மொபைல் எடுத்து பாக்குறானா. அவனுக்கு தொடர்ச்சியா அழுதி கிட்ட இருந்தும் சாரா கிட்ட இருந்தும் கால் மெசேஜ் எல்லாம் வந்திருக்கு. உடனே அழுதி கால் பண்ணி என்ன ஏதுன்னு கேட்கவும் இவன் அடிச்சு புடிச்சு சாராவோட அபார்ட்மெண்ட்டுக்கு போனா ஏதோ கால் ஸ்லிப் ஆகி அவ கீழே விழுந்துட்டாளாட்டு இருக்கு. முன்ன அடிப்பட்ட இடத்துல இப்ப அடிப்பட்டு ரத்தம் எல்லாம் வந்திருக்கு. உதவிக்கு முதல்ல இவனை தான் கூப்பிட்டு இருந்திருக்கா. ஆனா இவன் போனை சைலண்ட்ல போட்டு ஹீரோனை பத்தியே யோசிச்சுட்டு கார் ஓட்டிட்டு வந்ததுனால கால் அட்டன் பண்ண முடியாம போகவும் அழுதி கால் பண்ண அவன் வந்து உதவி பண்ணி இருந்திருக்கான். பியான் சாராக்கு இந்த மாதிரி சமயத்துல ஒருத்தர் உதவிக்கு வேணும்னு உனக்கு நல்லா தெரியும்ல. அப்புறமே அவளை அவாய்ட் பண்ணாங்க. தாரிய பார்க்க போயிருந்தேன். பியான் ஒரு ஃப்ரெண்ட் நான் உனக்கு நல்ல அட்வைஸ் கொடுக்கட்டுமா? இந்த ரெண்டு பேர்ல யாராச்சும் ஒருத்தர் மனசு உடஞ்சாலும் பரவாயில்ல. ஆனா உன் முடிவை நீ எடுத்துரு. இல்லைன்னா ரெண்டு பக்கமே காயப்படுவாங்க. இல்ல என்னால் ரெண்டு பேர் மனசையும் காயப்படுத்த முடியாதுங்க. அதே மாதிரி அந்த ரெண்டு பேரையும் கூடயும் வச்சுக்க முடியாது. பாலிகமி ரிலேஷன்ஷிப்க்கு சமூகத்துல அலௌட் கிடையாது. என்கிட்ட பேசின மாதிரி உன்னால உங்க அம்மா அப்பா கிட்டையும் பேச முடியுமா? அவங்களுக்கு இதெல்லாம் தெரியாதுங்க. அப்ப நீ செய்யறது தப்புன்னு உனக்கே தெரியுது. சீக்கிரம் முடிவெடுங்கிறான். ஹீரோயின் நினைச்ச மாதிரி ஹீரோ சீக்கிரமே முடிவெடுக்கிற ஆள் மாதிரி தெரியல. ரொம்ப நாளும் எமிக்கு தொந்தரவா இருக்க முடியாதனால இவ அப்பா அம்மா வீட்டுக்கே வந்துடுறா. பெரியப்பாவா ஏமா பியான் இல்லாம வந்த? நீ இல்லாம பியான் கஷ்டப்பட மாட்டாரா அப்படின்னு கேள்வி மேல கேள்வி கேட்டுட்டு இருக்க. பெரியமா இருந்துட்டு எங்க பிள்ளைய கேள்வி கேட்டு தொந்தரவு பண்ணிட்டு இருக்கீங்க. அவ நம்ம கூட இருக்கலான்னு வந்திருக்கா. அவளை பாசமா வரவேற்கிறதா நம்மளோட கடமை. அப்படிதானமாங்க? ஆமாமா ரம்ஜான் முடிகிற வரைக்கும் இங்க இருந்துட்டு போலான்னு இருக்கேன். அது எப்படி அப்படிங்கிற மாதிரி பெரியப்பா கேள்வி எழுப்ப வர இப்பதானே பிள்ளை கிட்ட கேள்வி கேட்காதீங்க சாப்பிடுங்கன்னு சொன்னாங்க. அவருக்கும் இப்பதான் பெரியமா என்ன சொல்ல வராங்கன்னு புரியுது. அதனால சரி யாரு விருப்பப்படுற வரைக்கும் நம்ம கூட இருக்கட்டும். நானுமே அவளோட சமையல ரொம்பவே மிஸ் பண்றேன். எங்க அப்ப என் சமையல் பிடிக்கலங்கிறீங்களா? இல்ல என்னதான் நீ சமைச்சாலும் ஏதோ ஒண்ணு மிஸ் ஆகும். தாரி வந்துட்டால அது இனிமே சரியாயிடும். பெரியமாவா எப்பவும் போல பெரியப்பாக்கு 2 டோஸ் கொடுத்துட்டு தாரிமா நீ ஒரு ரூம்ல போய் ரெஸ்ட் எடு. பிரேயர் அப்போ அம்மா உங்க கூட ஜாயின் ஆயிக்கிறேன்னு. எங்க நீங்க வாயை வச்சுட்டு சும்மாவே இருக்க மாட்டீங்களாங்க? இல்ல ஏதோ நம்ம பிள்ளைக்கு பிரச்சனையாட்டு இருக்கு. அப்படி தீர்க்க முடியாத பிரச்சனைனா வந்ததும் நம்ம கிட்ட சொல்லி இருந்திருப்பா. அவ சொல்லலைன்னா அவளே சமாளிச்சுக்குவான்னு அர்த்தம். நம்ம கேள்வி கேட்க கூடாதுங்கிறாங்க. அப்படி இவங்க எல்லாரும் ரம்ஜானுக்காக ஃபாஸ்டிங் கடைபிடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. இவங்க பிரேயர் பண்ணிட்டு காலையில சாப்பிடும் போது ஹீரோ கிட்ட இருந்து அவளுக்கு டெக்ஸ்ட் வருது. அவனும் ஃபாஸ்டிங் இருக்கிறான்னு இருக்கு. ரம்ஜான் தொடங்கி 1 வாரம் ஆயிடுச்சு. எனக்கு இங்க வீட்ல இஃப்தார் ரெடி பண்ணி தரதுக்கு யாருமே இல்ல. நான் ஆபீஸ்ல தான் சாப்பாடு வாங்கி சாப்பிடுறதா மெசேஜ் அனுப்பிச்சிருக்கான். அவ படிச்சுட்டு எந்த ரிப்ளையும் பண்றது இல்ல. ஹீரோ இன்னமும் சாராவையும் பார்க்க வந்துட்டு தான் இருக்கா. அவளுக்கு முன்ன விடவே இப்ப ரெக்கவர் ஆயிருக்கு. ஏன்னா இன்னமும் உன்னோட ஃபாஸ்டிங் போயிட்டு இருக்கா அப்படிங்கவும் ஆமாங்கிறானா. எப்படி தனியா மேனேஜ் பண்ற? ஃபாஸ்டிங் முடிக்கும் போது இங்கே வந்துரு, நான் உனக்கு ஸ்பெஷலா சாப்பாடு செஞ்சு தரேங்க. அவனா ஒரு மாதிரி சிரிச்சுட்டு உனக்கு தான் சமைக்கவே தெரியாதுங்க. ஆமா பெருசா சமைக்க தெரியாது, வேணா உனக்கு பிடிச்சதெல்லாம் நம்ம ஆர்டர் போட்டுக்கலாம் அப்படின்ட்டு இவ ஃபாஸ்டிங் விளையாட்டு அதனால ஏதோ ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்டுட்டே இருக்கா. இவன் பேசாம அமைதியாவே இருக்கான். டைம் ஆகும். உங்ககிட்ட பிரேயர் மேட் இருக்காங்க. ஃபாஸ்டிங் இருக்க தவிர்த்து இப்போ எல்லா நேரமும் தொழுகையும் செய்யற. இந்த பியான் நான் இதுக்கு முன்னாடி பார்த்தது இல்லையங்க. இப்ப நான் ரீசெண்ட் டைம்ல தொழுகைக்கு பழகிக்கிட்டேன். இப்ப அவாய்ட் பண்ண முடியல. அவ ஆச்சரியமா பாக்குறாளா. உனக்கு விருப்பம்னா நீ கூட என் கூட தொழுகலாங்க. உன் கூடயா?
நானும் தொழுகணுமா? சரி தொழுகிறேன், அதுக்கு முன்னாடி என்னோட முக்கியனாவை தேடி பிடிக்கிறேன்னு அவ அங்கிருந்து ஓடுறா. முக்கியனா இந்த ஹிஜாப் மாதிரி தான், ஆனா அது பிரேயர் சமயத்துல மட்டும்தான் போடுவாங்க. ஹீரோவா எப்படி இவ தேடி பிடிச்சி எடுத்துட்டு வந்துருவாளாங்கிற மாதிரி தான் பாக்குறான். ஏன்னா அடிக்கடி அதை யூஸ் பண்ணாதானே எங்க இருக்குன்னே தெரிய வரும். நெக்ஸ்ட் இந்த ஹீரோட வீட்ல ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்காக இஃப்தார் ரெடி பண்ணிருக்காங்க. என்னடா நம்ம பசங்களை காணுமேனு அப்பா அம்மா எதிர்பார்த்து காத்துட்டு இருக்க. ஹீரோ மட்டுமா தனியா வந்து நிக்க, தாரி எங்கப்பா? ஃபாஸ்டிங் முடியற நேரம் இல்ல, சோ அவளுக்கு நிறைய ஆர்டர்ஸ் வந்திருக்கு, அவளால வர முடியல, அதனாலதான் நான் மட்டுமா வந்தேங்கிறான். இவன் சொன்னது அப்பாவும் தங்கச்சியும் நம்புறாங்க. ஆனா அம்மாவோட மனசுல ஏதோ ஒண்ணு உறுத்தலா இருக்கு. இந்த ரம்ஜான் டைம்ல ஃபாஸ்டிங் ஆரம்பிச்சு ஒரு 10 நாள் கிட்ட இருக்கும்னு நினைக்கிறேன். அப்போ தொழுகை முடிஞ்சதும் நம்ம செஞ்ச தப்புக்காக அல்லாஹ் கிட்டையும் மன்னிப்பு கேட்கலாம், அதே மாதிரி நம்ம சுத்தி உள்ளவங்ககிட்டயும் மன்னிப்பு கேட்கலாம். அந்த மாதிரி தொழுகை முடியவும் ஹீரோட ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் மன்னிப்பு கேட்டுக்க. அப்போ ஹீரோ கிட்ட இருந்து ஹீரோனுக்கு மெசேஜ், நான் ஏதாச்சும் உனக்கு தப்பு பண்ணியிருந்தா மன்னிச்சிருன்னு. அவன் பண்ணது எல்லாமே தப்பு தான், இப்பவும் தப்பு தான் பண்ணிட்டு இருக்கான். எதை மன்னிப்பான்னு தெரியல. ஆனா பதிலுக்கு அவளுமே நான் ஏதாச்சும் தப்பு பண்ணியிருந்தா என்ன மன்னிச்சிருங்கன்னு அவனுக்கு டெக்ஸ்ட் பண்ணி விடுறா. பல நாள் முயற்சிக்கு அப்புறமா அவகிட்ட இருந்து வர முதல் டெக்ஸ்ட். இது ரிலீஜியஸ் சம்பந்தமானதுனாலதான் அவ அந்த டெக்ஸ்டே அனுப்பிச்சிருக்கா. இன்னைக்கு ஹீரோமே ஏதோ ஒண்ணு பயங்கரமா யோசிச்சு சாராவை பாக்குறதுக்காக வரான். அவ ரூம் கதை தட்டுறதுக்கு கூட தயக்கம் காட்டி அப்புறமா அதை தட்டி உள்ள வரவும் சாரா சந்தோஷமா வந்து, இன்னைக்கு நான் பார்த்த முத நபரே நீ தானு. அவ செஞ்ச தப்புக்காக அவ மன்னிப்பு கேட்கவும் இவன் பதில் எதுவும் சொல்லாம அமைதியா இருக்க. ஏன் என்னாச்சுன்னு அவ பாசமா அவனை டச் பண்ண வருவாளா? இவன் அவளை ஸ்டாப் பண்ணி நம்மளை பத்தின ஒரு முக்கியமான விஷயத்த நான் உங்ககிட்ட பேசணுங்கிறான். நல்ல முடிவோட தான் வந்திருப்பானாட்டு இருக்கு. சாராவுமே இப்ப ஃபுல் ரெக்கவர் ஆயிட்டா. அதனால இதான் சொல்றதுக்கான சமயம்னு, நான் இனிமே உன்னை சந்திக்க வர போறது இல்லங்கிறான். தாரி என்னால விட்டு கொடுக்க முடியாது, என்ன மன்னிச்சிருங்கிறான். அவள அதிர்ச்சியா, தாரா விட முடியாதுன்னா அப்ப என்னை விட்டுட்டு போறேங்கிறியா அப்படின்னு. நான் முன்ன சொன்ன மாதிரி என்னால தாரியை டிவோர்ஸ் பண்ண முடியாது, அது அம்மாவையும் கஷ்டப்படுத்தும் அவளையும் கஷ்டப்படுத்தும். அவளுக்கு அழுகையே வந்துருது. என்னை விட போறேன்னா எதுக்கு என்கிட்ட வந்து பொய்யான வாக்குறுதி கொடுத்த, அதுக்கு என்ன ஒரு வருஷம் வெயிட் பண்ணிட்டு இருக்க சொன்னேன். நான் என்ன தப்பு பண்ணங்க? தப்பு நீ பண்ணல. கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமாவும் நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க போறதா உன் கூட இருக்க போறதா ஒரு சத்தியம் பண்ணல, அதுதான் நான் பண்ண தப்பு. இனிமேல அந்த பொய்யான நம்பிக்கையோட என்னால உன்னை சந்திக்க வர முடியாது, அது இன்னமும் தப்பாகும் தான் நான் இப்பவே சொல்லிட்டேன். சாரி என்ன மன்னிச்சிரு சாரான்னு அவளை திரும்பி கூட பார்க்காம அங்கிருந்து போயிடுறான். ஏன்னா அவ அழுகிறத பாக்க அவனுக்கு விருப்பம் இல்ல. அவன் அந்த பக்கம் போனதும் இவ வாசலே உட்காந்து கதறி கதறி அழுகுறான். கோபத்தோட அவளும் ஹீரோவும் சேர்ந்துகிட்டே எடுத்த மாதிரி போட்டோ இவ சைட்லயும் ஒன்று இருக்கு, அதை உடைச்சு அந்த போட்டோ நெருப்புலையும் போட்டு கொளுத்திடுறா. இன்னைக்கு தான் ஃபாஸ்டிங்கோட எண்டே, ரம்ஜானும் வந்துருது. அவளை பாக்குறக்காக ஹல்தி வரான். நீ எப்படி இங்க? நான் உனக்கு டெக்ஸ்ட் பண்ண கால் பண்ண நீ அட்டென்ட் பண்ணனால ஈத் டைம்ல உன்னை பாக்கலான்னு தான் வந்தேன். அவள அழுதுட்டே உட்காந்து இருக்கும். இது பண்டிகை நேரம், நீ அழுக கூடாதுங்க. எப்படி என்னால அழுகாம இருக்க முடியும்? அவன் என்ன கல்யாணம் பண்ணிக்க போறதா சத்தியம் எல்லாம் பண்ணி கொடுத்தான் தெரியுமா? உனக்கு கிடைக்காத யோசிச்சு நீ டிப்ரெஸ் ஆயிக்காதங்கிறான். அவளுக்கு அழுகையை கண்ட்ரோல் பண்ணவே முடியல. ப்ளீஸ் தயவு செஞ்சு நீ இப்படி அழுகாத. நான் சின்ன வயசுல இருந்து உன்னை எப்படி பாத்திருக்கேன்னா ஜாலியா துருன்னு பேசிட்டு எது வந்தாலும் ஸ்ட்ராங்கா ஃபேஸ் பண்ற சாராவை தான் பாத்திருக்கேன். இப்படி அழுதுட்டு இருக்கிற சாராவை நான் அதிகமா பார்த்ததும் இல்ல, இனி பார்க்கவும் விரும்பலங்கிறான். எனக்கு புரியுது, மத்தவங்க மாதிரி நான் இந்த விஷயத்துல உன்னை பழி சொல்ல மாட்டேன். பியான் பண்ணதுதான் தப்பு, அவன் உன்னை வெயிட் பண்ண வச்சிருக்க கூடாது. ஆனா அவன் தப்ப ரியலைஸ் பண்ணி சரி பண்ணிக்கிட்டான். அவன் செஞ்ச தப்புக்காக நீ இப்படி அழுகிறது தான் நான் விரும்பல. இங்க அப்படியே ஹீரோனை காட்டுறாங்க. அவ போதனைக்காக காலையிலேயே மசூதிக்கு போயிருக்கா. அங்க கேர்ள்ஸ் மட்டும் தான் இருப்பாங்களாட்டு இருக்கு. அவங்களுக்கு போதனை கொடுக்கறவங்க கூட ஒரு லேடி தான். இன்னைக்கு அவங்க கொடுக்குற டாபிக்கும் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் சம்பந்தமானதுதான். வீட்டுல தொழுகையை தனியா செய்யாதீங்க, கூட யாரையாச்சும் சேர்த்துக்கோங்க. முக்கியமா உங்க கணவரை சேர்த்திக்கோங்க. உங்களுக்குள்ள எந்த பிரச்சனை இருந்தாலும் தொழுகையை மட்டும் கைவிட்டுறாதீங்க. அல்லாஹ் கிட்ட முறையிடு வைங்க. அவர் உங்களோட கவலையை தீர்த்து வைப்பாரு. அவர் உங்களோட பக்கத்துல இருந்து உங்களுக்கு சரியான பாதையை தேர்ந்தெடுத்து கொடுப்பாருங்கிறாங்க. இவ அப்படியே வீட்டுக்கு வந்து பெரியமா பெரியப்பா கிட்ட, என்ன ரம்ஜான் முழுக்க உங்க கூட வச்சிட்டு இருந்ததுக்கு நன்றிங்க. நன்றிலாம் எதுக்குமா சொல்ற? இது உன் வீடு, நீ எவ்வளவு நாள் வேண்டாலும் இங்க இருக்கலாம். ஆனா அப்படின்ட்டு பெரியமா இன்னைக்கு கேட்டுறாங்க, உனக்கு பியானுக்கு எதுவும் பிரச்சனை இல்லைங்க. அவ அமைதியா இருக்கும். அப்ப ஏதோ பிரச்சனைனா உங்களுக்கு புரியுது. சோ அவங்க பெரியவங்களா சில அட்வைஸ் எல்லாம் கொடுக்குறாங்க. இவ்வளவு சரிங்கிற மாதிரி தலையாட்டிட்டு எப்போ இல்லாம இன்னைக்கு ரொம்ப தெளிவா கிச்சன்ல ரசனையா ஏதோ ஒண்ணு சமைச்சிட்டு இருக்கான். இந்த பக்கம் ஹீரோவா மொபைலே தான் பாத்துட்டு இருக்கான். எதுவும் ஹீரோயின் கிட்ட இருந்து ரிப்ளை வருமா என்னன்னு. அவன் கம்ப்யூட்டரோட ஸ்கிரீன் சேவரா கூட ஹீரோனோட பிக்சர் தான் வச்சிருக்கான். நாள் பூரா அவளை பத்தியே யோசிச்சுட்டு தூங்க கூட இல்லாம இருப்பானா. திடீர்னு நைட் நேரத்துல கதவு தட்டுற சவுண்ட் கேட்கவும் தாரி வந்துட்டாளா அப்படின்னு ஆசையா ஓடி வந்து கதவை ஓபன் பண்ணா சாரா வந்திருக்கா. என்ன பியான் நான் உள்ள வரலாமாங்க? அவனை கூப்பிட்டு உட்கார வைக்கிறான். நீ இப்ப நல்லா தானே இருக்கங்க? ஏன் என்ன பார்த்தா எப்படி தெரியுது? சாரி சாரா, நான் உன்னை ரொம்பவே ஹர்ட் பண்ணிட்டேன்ல கிடையாது, இப்பவும் பண்ணிட்டு இருக்கேன். ஒருவேளை நீ அந்த அளவுக்கு என்ன வற்புறுத்தி உனக்கா வெயிட் பண்ண வைக்காம இருந்திருந்தேன்னா கூட இவ்வளவு ஹர்ட்டிங்கா இருந்திருக்காது. இருந்தாலும் நான் உன்னை முழுசா விட்டுறலான்னு முடிவு பண்ணிட்டேன். ஏன் தெரியுமா? எனக்கு என்கேஜ் ஆயிடுச்சு. யார் கூடங்க? எனக்கு எப்ப எது தேவைப்பட்டாலும் நான் கூப்பிடாமையே என் பக்கத்துல வந்து நின்னவன். அப்பெல்லாம் எனக்கு அவனோட இம்பார்ட்டன்ஸ் புரியல, இப்பதான் எனக்கு புரிஞ்சிருக்குங்க. அல்திவா சொல்றேங்க. அவ ஆமாங்கிற மாதிரி தலையாடிட்டு அப்படியே ஒரு சின்ன பிளாஷ்பேக் யோசிச்சு பாக்குறா. அன்னைக்கு அல்தி இவள்கிட்ட பேச வந்திருப்பான்ல, அப்ப இவன் அல்தி எனக்கு சின்ன வயசுல இருந்து யாருமே எனக்குன்னு இருந்ததே இல்ல, என்ன அதிகமா நேசிச்சது பியான் தான். இனி அந்த மாதிரி என்ன யாரு நேசிப்பாங்க? நான் உன்னை நீ நினைக்கிறத விட அதிகமா நேசிச்சிட்டு இருக்கேன். அப்படி அவ கையை பிடிச்சிட்டு, நான் சொல்ற உனக்கு அதிர்ச்சியா கூட இருக்கலாம், ஆனா அதான் உண்மை. நான் ஏன் இத்தனை நாள் என் விருப்பத்தை சொல்லாம இருந்தேன்னா உன் மனசுல வேற ஒருத்தர் இருந்தனால தான். இப்பதான் நீ யாருமே இல்லாம தனிமையை ஃபீல் பண்றேங்கிறியே, நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டுமாங்கிறான். நான் இன்னைக்கு உனக்கு ஒரு வாக்குறுதி கொடுக்குறேன், நான் எந்த நிலைமையிலயும் உன்னை ஹர்ட் பண்ண மாட்டேன். உன்னை நாள்தோறும்
சந்தோஷமா வச்சுக்கிற அளவுக்கு என் மனசுக்குள்ள காதல் இருக்கு, என்ன ஏத்துக்கிறியான்னு கேட்டுட்டு இருந்தப்போ அவ சம்மதம் கொடுத்துருந்திருக்கா. அது என் சந்தோஷத்துல அவளை ஹக் பண்ணி இருந்திருப்பான். ஹீரோவா நம்பாம எப்படின்னு கேட்க தெரியல, அவ்வளவு சீக்கிரட்டா அவரோட மனசுக்குள்ள எல்லாத்தையும் வச்சுட்டு இருந்திருக்காரு. நீ அல்திய லவ் பண்றியா தெரியல, இனிமேதான் யோசிக்கணுங்கிறா. சொல்லும் போதே அவளுக்கு அழுக வந்திருக்கு. ஏன்னா அவளால அல்தியோட காதல புரிஞ்சுக்க முடியுது. இன்னும் அவனை இவ காதலிக்க ஆரம்பிக்கல. ஏன்னா அவ காதலிச்சுட்டு இருந்தவன் எதுக்காப்புல தானே உட்காந்துட்டு இருக்கான். அப்புறம் அவளே சிரிச்சுட்டு வந்து எவ்வளவு நேரம் ஆச்சு, எனக்கு நீ தண்ணி கூட குடுக்கல இல்லங்க, இதை எடுத்துட்டு வரேங்க. தண்ணினா தண்ணி மட்டும் எடுத்துட்டு வந்துடாத, சின்னதா ஒரு ஃபேர்வெல் டின்னர் ஆச்சு கொடு, சிம்பிளா நூடுல்ஸ் செஞ்சு கொண்டு வந்தேனா கூட போதுங்கிறா. இவனும் அவ கேட்ட மாதிரி சமைச்செல்லாம் கொடுத்து வழி அனுப்பிச்சு வைக்கிறான். கரெக்டா அந்த நேரத்துலதான் ஹீரோட கார் வந்து வாசல்ல நிக்குது. தான் இல்லாத நேரத்துல இந்நேரத்துல இவங்க 2 பேரும் ஒன்னா இந்த வீட்டுக்குள்ள இருந்து வராங்கன்னா அவனுக்கு யார் முக்கியம் அப்படிங்கறத அவன் ஏற்கனவே தேர்ந்தெடுத்துட்டானாட்டு இருக்குன்னு இவ அதிர்ச்சியில உறைஞ்சு போய் நின்னுட்டு இருக்கா. ஹீரோ சாரா போனதுக்கு அப்புறமா தான் ஹீரோ திரும்பி பார்த்து தாரி அப்படின்னு அவ பக்கமா ஓடி வர அவ ஆசையா ஹீரோக்காக தான் சமைச்சு எடுத்துட்டு வந்திருப்பாளாட்டு இருக்கு. இப்போ அதை கீழே போட்டுட்டு வேகமா கார்ல ஏற போயிட்டு இருக்கு. தாரி ஒரு நிமிஷம், நான் சொல்றதை கேளுங்க. அவ கேட்கவே இல்ல. பாவம் ஹீரோக்கு என்ன பண்றது இல்ல, அப்படியே சோகமா அவனோட பெட்ரூம்குள்ள வரவும் சாராவும் அவனை எடுத்துக்கிட்ட போட்டோ இருக்கும்ல, இன்னைக்கு அவன் அதை கவுத்தி வச்சுட்டு மொபைல கையில எடுக்கவும் ஹீரோயின் இருந்து டெக்ஸ்ட் வந்திருக்கு, நம்ம 2 பேரும் பிரிஞ்சிடலான்னு. இவனுக்கு அதை பார்க்கவும் அழுகையே வந்துருது. அப்புறம் காலையில ஏதோ யோசனையா அல்தியை சந்திக்க போறான். சீக்கிரமே உனக்கு கல்யாணம் நடக்க போதாமா, கங்க்ராச்சுலேஷன்ங்க. ஏது நீ எனக்கு வாழ்த்துக்கள் சொன்ன வந்த மாதிரி எல்லாம் இல்லையே, உனக்கு சாரா கிடைச்சிட்டா, ஆனா தாரி என்னை விட்டு போயிடுவாளாட்டு இருக்கு அப்படின்னு நேத்துக்கு நடந்தது சொல்ல கேட்காம நெருப்புன்னும் அது கூட விளையாடிட்டு இருந்தல, அதுக்கான தண்டனை அனுபவிங்கிறான். தாரிக்கு நான் தொடர்ந்து கால் பண்ணிட்டு இருக்கா, அவ அட்டன் பண்ண மாட்டேங்கிறா. அவளோட பெரியப்பா கூட இல்ல, இப்ப எங்க இருக்கான்னு மட்டும் எனக்கு சொல்லுங்க. எனக்கு தெரியாது, ஆனா அவளோட ஃப்ரெண்டை கேட்டினா தெரியும்னு எமிய கை காட்டவும் ஹீரோ எமிய தேடி வந்துடுறான். எமிய இப்ப ஸ்கேட்டிங் பண்ணிட்டு இருப்பாளா, ஹீரோ பாக்கும் அவ அங்க தப்பிச்சோட பாக்க இவன் துரத்தி பிடிக்கிறதுல அவ கீழே விழுந்துறாளா. சாரி எதுவும் அடிபட்டுருச்சாங்க, இந்த அக்கறை நீங்க உங்க பொண்டாட்டி மேல காட்டியிருக்கலாங்க. ஆனா அவளதான் தேடிட்டு இருக்கா, அவ எங்க இருக்கா, நான் இதுக்கு உங்கள்கிட்ட சொல்லணும், பிளீஸ் தயவு செஞ்சு சொல்லு, நான் அவளை ரொம்ப லவ் பண்றாத, நான் அவகிட்ட சொல்லணுங்க. லவ் பண்றீங்களா? தாரி வந்து இப்ப ஏர்போர்ட்ல இருக்கா, அவ வெளியூர் போறா. எந்த ஏர்போர்ட், எங்க போறாங்க? உங்க பதட்டத்தை பார்க்கும் போதே தெரியுது உங்களுக்கு உண்மையிலேயே காதல் வந்துருச்சுன்னு. அவ ஏர்போர்ட்ல எல்லாம் இல்ல. சரி ஏர்போர்ட்னு சொன்னா லவர்ஸ்லாம் ஏர்போர்ட்ல சந்திக்கிறது தானே ஃபில்மோட ஃபைனல் சீனா இருக்கும், அதனாலதான் அப்படி சொன்னேன். ஆனா ரியாலிட்டி என்னன்னா டிவோர்ஸ் ஃபைல் பண்றதுக்காக ரிலீஜியஸ் கோர்ட்டுக்கு போயிருக்கா. இவனும் கார்ல அடிச்சு பிடிச்சி ஹீரோனை தேடி கோர்ட்டுக்கு வந்து சேர்ந்துறான். கோர்ட்டை பூட்டிட்டாங்க. அப்ப ஃபைல் பண்ணிட்டு போயிட்டாள்னா அவன் அங்கேயே நின்னுட்டு இருக்க. பக்கத்துல இருந்து ஹீரோனோட குரல் கேக்குது, பியா நீங்க இங்க என்ன பண்றீங்கன்னு. சாரி நீ எதுவும் டிவோர்ஸ் ஃபைல் பண்ணல? இல்ல இன்னும் பண்ணல. கோர்ட்ல போய் எல்லா டாக்குமெண்ட்ஸும் ப்ரொடியூஸ் பண்றதுலங்கிறது குழப்பமா இருக்குனா நெட்ல சர்ச் பண்ணி பார்த்தேன். சென்ட்ரல் கோர்ட்டும் காட்டுது, வெஸ்டர்ன் இந்தோனேஷியா கோர்ட்டும் காட்டுது, ஈஸ்ட் இந்தோனேஷியா கோர்ட்டையும் காட்டுது. எங்க போய் ஃபைல் பண்ணா நம்மளுக்கு உடனே டிவோர்ஸ் கிடைக்கும்னு தெரியல. சுத்தி அலைஞ்சதுல கார் பஞ்சர் ஆயிடுச்சு, கார் என்ஜின்ல இருந்து புகை கூட வர ஆரம்பிச்சிருச்சு. நீங்க சொன்னது கரெக்ட் தான், இது டப்பா கார், இதை வச்சு ரொம்ப தூரம் எல்லாம் போக முடியாதாட்டு இருக்கு. பாருங்க எல்லா பேப்பரும் என் கையில இருக்கானா, இப்ப என்ன பண்றேனே தெரியலன்னு அவ அழுக ஆரம்பிக்கவும், லூசி எதுக்கு இப்படி வளர்ற, அன்னைக்கே பொறுமையா இருந்து கேட்டுட்டு போயிருந்தா இப்படி ரோடா அலைஞ்சிருக்க வேண்டாமா. நைட்டு சாரா என்ன பார்க்க வந்தது, அவ அல்தியை கல்யாணம் பண்ணிக்க போறதா சொல்றதுக்குதான். அவளுக்கு அந்த அழுகையிலையும் சிரிப்பு வந்துருது. உடனே அப்ப இந்த டிவோர்ஸ் பேப்பர்ஸ் என்ன பண்றது, தேவையில்லைன்னு கிழிச்சு கீழே போட போவானா, குப்பையில கீழே போடக்கூடாது அப்படின்னு டஸ்ட்பினை கை காட்டவும் அவனு சிரிச்சுட்டே கொண்டு போய் போட்டு வந்துட்டு அவ கண்ணீரை தொடச்சு அவளை ஹக் பண்ணிக்கிறான். அப்பா அம்மா தானே ரொம்ப நாளா ஹீரோனை தேடிட்டு இருந்தாங்க, அதனால அவளை வீட்டுக்கும் கூட்டிட்டு போறான். 2 பேரும் ஒன்னாவ பார்க்க வந்து அம்மாவுக்கு உயிரே வருது. அப்பாவா நான் கூட என்னடா நம்ம மருமக வீட்டு பக்கமே வர மாட்டேங்கிறாளே, இந்த படத்துல சினிமா எல்லாம் வர மாதிரி அவளுக்கு எதுவும் மறந்துகிட்டு வந்துருச்சா, அதுல நம்மள மட்டுமா மறந்துட்டாலும் நினைச்சேன். நல்ல வேலையா வீடு வந்து சேர்ந்தமான்னு அவ மேல பாச மலையை பொழிய ஆரம்பிச்சிடுறாங்க. இந்த சாராவும் சொன்ன மாதிரியே அல்திய கல்யாணமும் பண்ணிக்கிறா. அந்த கல்யாணத்துக்கு ஹீரோவும் ஹீரோயினும் கூட வாழ்த்துக்கள் சொல்ல போறாங்க. அவங்க சொல்லிட்டு ஸ்டேஜ்ல இருந்து நகரவும் சாராவோட பார்வை பக்கத்துல இருக்கிற அல்தி மேல இல்ல, இப்பவும் ஹீரோ மேலதான் இருக்கு. அதை அல்தி பார்த்துட்டு அவன் மேல கைய போட வர இவ்வளவு டக்குன்னு கையை விலக்கி விட்டுறா. இப்ப அப்படியே ஹீரோ ஹீரோயின் அவங்களோட கல்யாண வாழ்க்கையை வாழ்ற மாதிரி காட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. அதுல சின்ன பிரச்சனைகள் இருக்கும்ல, அதெல்லாம் ஹைலைட் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. ஹீரோ பாட்டுக்கு புக் எல்லாம் படிச்சுட்டு அதை பெட்லயே போட்டு போயிருப்பானா, அதெல்லாம் இவ ஒவ்வொன்னா எடுத்து வச்சுட்டு இருக்கும் போது உள்ள ஈர டவல் கிடக்குது. பியான் என்ன பண்ணிருக்கீங்க அப்படின்னு ஈர டவல் எடுத்துட்டு அவனை தேடி வர அவன் டைனிங் டேபிள் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருப்பானா. என்ன இது எத்தனை முறை சொல்லியிருக்கேன், டவல் ஈரமா இருந்துச்சுன்னா அதை கைத்துல போடணும், இல்ல லாண்ட்ரிக்கு போட்டுருங்க, யாராச்சும் பெட் மேல போடுவாங்களாங்க. சாரி மறந்துட்டேன், இனிமே இப்படி பண்ண மாட்டாங்க, இனிமே இப்படி பண்ண மாட்டேன். இதுவே ஒரு பொய். இந்த வார்த்தை நீங்க எத்தனை முறை உபயோகப்படுத்திட்டீங்க தெரியுமா, பொய் பேசுறது ரொம்ப தப்பு தெரியுமா. இல்லையே நம்ம வாழ்க்கையில 3 சங்கடமான சூழ்நிலையில பொய் சொல்லிக்கலான்னு அன்னைக்கு போதனை கொடுத்தவர் சொன்னாரு. எப்பப்பெல்லாம் போர் சமயங்கள்ல நம்ம சண்டை போட்டுட்டு சேரணும்னு நினைக்கிற ஒருத்தர் கிட்ட, 3ஆவதா மனைவி கிட்ட சிறு சண்டைகளை தவிர்க்கிறதுக்காக பொய் சொல்லலாம், தப்பு இல்லங்க. ஓஹோ, குரான்ல போதனை பண்றவங்க கிட்டலாம் கேட்டு படிச்சு தெரிஞ்சுக்கிறதுக்கு எவ்வளவோ இருக்கும் போது சாரு எந்தெந்த விஷயத்துக்குலாம் பொய் சொல்லலாங்கிறத தேடி பிடிச்சு படிச்சிருக்கீங்களாட்டு இருக்கு. ஆமா, என் வாழ்க்கைக்கு ஏதாவது அடிக்கடி தேவைப்படுதோ அதை படிச்சு தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு 2 பேர் வாக்குவாதம் பண்ணிட்டு இருக்கவும் அங்க கிளீன் பண்ணிட்டு இருக்கிற பாட்டிமா வந்து எவ்வளவு எப்படி பேசிட்டு இருக்க போறீங்க, இன்னைக்கு எமியோட ஸ்கேட்டிங் காம்படிஷன் இருக்குல்லங்க. ஆமால அப்படின்னு இவங்க 2 பேரும் சீக்கிரம் கிளம்புங்கன்னு சொல்லி வெளியில ஓடி வருவாங்க. ஹீரோ அவன் கார்ல போய் ஏறிக்கிறான், ஹீரோன் அவ கார்ல போய் ஏறிக்கிறா. என்ன அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் இறங்கி வரவும், வா என் கார்ல போலாங்க. பியான் நீங்க
நீங்க என் கார்ல வந்து ஏறுங்க, உன் கார் போற வழியிலேயே நின்றும் என் கார் தான் சரிப்பட்டு வருங்க. ஆல்ரெடி டைம் ஆயிடுச்சு, பெரிய காரை விட சின்ன கார் தான் ஃபாஸ்டா போகும், என் கார்ல தான் நீங்க ஏறணும்னு அவளோட கார்ல ஏத்திட்டு 2 பேருமா வந்துட்டு இருக்காங்க. காம்படிஷன் நடக்கிற ஏரியாக்கு இவங்க புதுசா போறாங்க. அதனால கூகுள் மேப்ல லொகேஷன் பார்த்து ஹீரோ சொல்லிட்டே இருக்கா, இவளும் ட்ரை பண்ணி வந்துட்டே இருக்கா. ஆனா காம்படிஷன் நடக்கிற இடத்துக்கு வந்த பாடு தெரியல. பியான் நீங்க லொகேஷன் கரெக்டா தானே எனக்கு சொல்லிட்டு இருக்கீங்க, நான் கரெக்டா தான் பார்த்து சொல்லிட்டு இருக்கேன், நீ நம்ம போறதா சொன்ன இடம் முதல்ல சரியா? நான் சரியா தான் சொன்னேன், அப்புறமே ஏன் இன்னும் காம்படிஷன் நடக்கிற இடத்துக்கு நம்ம போலன்னு அதுல கூட இவங்க வாக்குவாதம் பண்ணிட்டே தான் கார் ஓட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க. இங்க ஆல்ரெடி அந்த ஏரியால காம்படிஷன் ஸ்டார்ட் ஆயிருச்சு, நிறைய பேர் பார்ட்டிசிபேட் பண்ணிருக்காங்க, மோஸ்ட்லி பசங்க தான் வந்திருக்காங்க. எமி மட்டும் தான் பொண்ணு. ஒருத்தர் சூப்பரா பண்ணி ஜட்ஜஸ் கிட்ட ஃபுல் ஸ்கோர் வாங்கிடுறாங்க, இன்னொருத்தர் செகண்ட் பொசிஷனுக்கு வந்துடுறாரு. எமி சைடுல ஒரு சின்ன மிஸ்டேக் ஆயிடுது, அவளுக்கு தேர்ட் பொசிஷன் தான் கிடைக்குது. இந்த காம்படிஷனை ரிப்போர்ட் பண்றதுக்காக வந்து ஒரு பத்திரிகையாளர் எமி மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி தனியா பிக்சரைஸ் பண்ணி வச்சுக்கிறாரு. கையில டிராஃபியோட எமி மட்டுமா தனியா உட்காந்துட்டு இருக்கு. ஹீரோ ஹீரோயின் லேட்டா தான் வந்து சேர்றாங்க. எமி இருந்துட்டு, இதான் நீ வர நேரமா? நீ ஜெயிச்சிட்டியா? இல்ல தேர்ட் பிரைஸ் தான் வாங்கின, நீ முதல்லயே வந்திருந்தேன்னா நான் ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கியிருப்பேன் தெரியுமா, நான் கரெக்டா தான் வந்துட்டு இருந்தேன், இந்த பியாண்ட் இருக்கார்ல எனக்கு சரியாவே ரூட் சொல்ல, என்ன அங்க இங்கேயும் சுத்த வச்சு கடைசியா தான் இந்த இடத்துக்கு கூட்டிட்டு வந்து சேர்த்தாருங்க. எமி எமி என்னால லேட் ஆகல, உன் ஃப்ரெண்டுக்கு தான் இன்னமும் சவுத் எது நார்த் எது சென்டர் எதுன்னு தெரியல, அவ ஏரியா பேர் தப்பா சொல்லவும் தான் நான் ஜிபிஎஸ்ல தப்பா பார்த்து வழிய சொல்லிட்டேன். அப்பப்பா இவகிட்ட பேசி பேசி தொண்டையெல்லாம் தவிக்குது, நான் தண்ணி குடிச்சிட்டு வரேன்னு அவன் கிளம்பவும், எங்க எனக்கு ஜூஸ் வாங்கிட்டு வாங்கன்னு ஹீரோயின் கேட்டுக்கிறான். சரின்னு சொல்லிட்டு அவன் போகவும் எமி இருந்துட்டு, என்னடி இப்ப கூட சண்டை போட்டுக்கிறீங்க? சண்டை போடல, சண்டை போடுற மாதிரி பியான் பண்ணிட்டு இருக்காரு, வாய திறந்தாலே போய் மட்டும் தான் சொல்றாரு. அப்படின்னு போய் சொன்னாரு, நான் என்ன சொல்லிருக்கேன்னா அழுக்கு துணியெல்லாம் உடனே லாண்டரியில போட்டுருங்கன்னு இருக்கேன். இன்னைக்கு காலையில ஈரட்டவள பெட்லயே போட்டு வச்சுட்டாரு. அன்னைக்கு நான் என் துணியெல்லாம் லாண்டரிக்கு போடும்போது உங்க துணியெல்லாம் போட்டுட்டீங்களான்னு கேட்டேன், போட்டுட்டேன்னு சொன்னாரு. ஆனா கட்டில் கடியில ஒளிச்சு வச்சிருந்திருக்காரு, கூடவே வெளியில போட்டு போன ஷூ வேற. யாராச்சும் அழுக்கு துணியை கொண்டு போய் கட்டில் கடியில வைப்பாங்களா? சீ அப்படிங்கவும், பசங்க எல்லாம் அப்படிதாண்டி மோஸ்ட்லி இருப்பாங்க, இதுக்கெல்லாமா போய் அவர்கிட்ட கோச்சுக்குவேன்? சரி அப்படிதான் இருப்பாங்கன்னா ஏன் போட்டுட்டுன்னு போய் சொல்றாரு, போடலன்னு சொன்னா நானே லாண்டரியில போட்டிருப்பேன்ல, சின்ன சின்ன விஷயத்துல கூட போய் சொல்றாரு, அவர் சரியே கிடையாதுங்க. அதுக்கு நான் ஹீரோயின் கேட்டான்னு அவளுக்கு ஜூஸ் வாங்கி கொண்டு வந்து கொடுத்திருப்பான், இந்த ஸ்ட்ராபெரி குடிங்க, எனக்கு ஸ்ட்ராபெரி பிடிக்காது ப்ளூபெரி தான் பிடிக்குங்க. எல்லாம் ஒண்ணுதான் குடிங்க, இல்ல ஸ்ட்ராபெரி வேற ப்ளூபெரி வேற, நீங்க எதையுமே என் சம்பந்தமான ஞாபகம் வச்சுக்க மாட்டீங்கன்னு நானே போய்க்கிறேன்னு அவ கடைக்கு போக, சரி என்னமோ பண்ணிக்கோன்னு இவன் எமி பக்கத்துல உட்காந்துக்கவும், என்ன என் ஃப்ரெண்டு கூட வாழ்றது உங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்காங்க? ஆமாப்பா அவளை புரிஞ்சுக்கவே முடியல, நான் எது பண்ணாலும் அவளுக்கு தப்பா தெரியுது, இந்த ஸ்ட்ராபெரி ப்ளூபெரி விஷயத்துல மட்டும் இல்ல, அன்னைக்கு அப்படிதான் ஷாப்பிங் போயிருந்தோம், சாப்பிடலாம்னு நினைச்சப்போ உனக்கு என்ன வேணும்னு கேட்டேன், எனக்கு எதுனாலும் ஓகேனா, நானும் பீஸா ஆர்டர் கொடுக்கலான்னு கொடுத்துட்டு இப்படி திரும்பி வரேன், எங்க போயிருந்தீங்கன்னு கேட்டாலா, பீஸா சொல்லிட்டு வந்திருக்கேன், வா டேபிள்ல போய் உட்காரலங்கவும், பீஸா எதுக்கு, அது சண்டே தானே சாப்பிட்டோம், வாங்க சாலட் சாப்பிடலான்னு கூப்பிடுறா. மியா சிரிச்சுட்டு, பொண்ணுங்க எதுனாலும் ஓகேன்னு சொன்னாங்கன்னாவே அவங்களுக்கு எது வேணும்னு நம்ம திரும்பவும் கேட்கணும்னு அர்த்தம், இது கூட தெரியாம நீங்க எப்படி குடும்ப வாழ்க்கையை ஓட்ட முடியும்? சரி எதுக்கு என் ஃப்ரெண்டு கிட்ட அடிக்கடி போய் சொல்றீங்க, அதுலயும் லாண்டரி விஷயத்தெல்லாமா போய் சொல்லுவீங்க? இல்லப்பா அவ என்ன எல்லா விஷயத்திலயும் பெர்ஃபெக்ட்டா இருக்கும்னு எதிர்பார்க்கறா, அன்னைக்கு ஒரு நாள் லாண்டரிக்கு துணியை போட சொன்னா, எனக்கு ஒரு மெயில் அனுப்புற வேலை இருந்ததுனால அப்படியே கழட்டி வச்சுட்டு சிஸ்டம்ல உட்கார்ந்து மறந்து போயிட்டேன், திரும்பி அவ என்கிட்ட கேட்கவும் தான் ஞாபகம் வந்து அதை பார்த்தா வேற திட்டுவாளைன்னு அடியில ஒளிச்சு வச்சுட்டேன், அப்புறம் கண்டுபிடிச்சும் திட்டுறா. எமியும் ரொம்ப கஷ்டம் தான், வேணா முன்ன மாதிரி இன்னொரு அக்ரிமெண்ட் போட்டுக்கோங்களேன், ஏன்னா அக்ரிமெண்ட் போட்டிருந்தப்ப கூட நீங்க இவ்வளவு தூரம் சண்டை போட்டுக்கலங்கிறா. அப்ப கரெக்டா ஹீரோயினும் ப்ளூபெரி ஜூஸ் வாங்கிட்டு வந்துட்டு, இதான் ப்ளூபெரி, ரெண்டும் ஒரே மாதிரிதான் இருக்கு, கலர் மட்டும் தான் வேறன்னு ஹீரோ சொல்ல, அப்ப எனக்கு பிடிச்சது கூட உங்களுக்கு ஞாபகம் வச்சுக்க தோணல அப்படின்னு 2 பேரும் திரும்பவும் சண்டை போட்டுக்க ஆரம்பிக்க, எமி வந்துட்டு, முதல்ல நிறுத்துங்க, 2 பேரும் காம்படிஷன்ல வின் பண்ணிருக்கேன், அவார்டு வாங்கியிருக்கேன்னு சொன்னேனே, அதுக்கு வாழ்த்துக்கள் சொன்னீங்களா, இல்ல அடுத்த டைம் ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கின என்கரேஜ் பண்ணீங்களான்னு கிடையாது, வந்ததுல இருந்து 2 பேரும் சண்டை போட்டுட்டே இருக்கீங்க சை அப்படின்ட்டு அவ எழுந்து போயிடுறா. இந்த புருஷன் பொண்டாட்டிகளுக்கு பஞ்சாயத்துக்கு நடுவில் உட்காந்து இப்படிதானே ஆகும். நெக்ஸ்ட் சீன்ல ஹீரோ காஃபி குடிச்சிட்டு இருக்கவும் இவர் பேப்பரை கொண்டு போய் வைக்கிறா, என்னது இது, மேரேஜ் அக்ரிமெண்ட் பார்ட் 2. அவனா சிரிச்சிட்டு, எதுக்காக, நமக்குள்ள நிறைய டிஸ்அக்ரிமெண்ட்ஸ் இருக்கு, அதை கிளியர் பண்ணணுங்கிறதுக்காக தான், எடுத்து படிங்கவும். ஃபர்ஸ்ட் கண்டிஷன், ஈரட்டவளை கொண்டு போய் காய போடணும், அழுகு துணியை லாண்டரி பாஸ்கெட்ல தான் போடணும், வெளியில போட்டு போற ஷூவை பெட்ரூமுக்கு எடுத்துட்டு வரக்கூடாது, கடைசி கண்டிஷன் போய் பேசக்கூடாது, எப்பவும் மனைவிக்கு உண்மையா இருக்கணும். சோ உன் சைட்ல அவ்வளவுதான், என் சைட்ல ஒரு 2 கண்டிஷன் இருக்கு, அதை ஆட் பண்ணிக்கிட்டுமா தாரீங்க, உங்க இஷ்டங்கவும். இவன் அந்த பேப்பர்ல ஏதோ எழுத போக அவ எட்டியெல்லாம் பாப்பாளா, பார்க்க கூடாதுன்னு மறைச்சு வச்சு 2 கண்டிஷன் எழுதி இந்த படிச்சு பாருங்கவும். 5வது கண்டிஷன் என்னன்னா, நான் எது செஞ்சாலும் அதுல குறை கண்டுபிடிக்க கூடாது, எக்ஸாம்பிளுக்கு நேத்தி கூட தாகமா இருப்பாளேன்னு ஸ்ட்ராபெரி வாங்கிட்டு வந்ததுக்கு ப்ளூபெரி தான் வேணும்னு அடம் பிடிச்சாலே அந்த மாதிரி இருக்க கூடாது. 6வது கண்டிஷன், எனக்கு எதுனாலும் ஓகேன்னு சொல்லிட்டு இல்ல எனக்கு இதுதான் வேணும்னு 2வது சண்டை போடக்கூடாது, முதல்லயே உனக்கு இதுதான் வேணும்னு முடிவு பண்ணிட்டேன்னா அதை முதல்ல என்கிட்ட சொல்லிடணும். அப்ப 2 பேர் சைட்லயும் எல்லாமே முடிஞ்சிருச்சு. இன்ஷா அல்லாஹ் இதுக்கு மேலேயாச்சு நம்மளுக்குள்ள எந்த பிரச்சனையும் வராம இருக்கும்னு பாட்டிமாவை கூப்பிட்டு விட்னஸ்க்கு அவங்களை கையெழுத்து போட சொல்றாங்க. எல்லாம் முடிஞ்சதுல இன்னைக்கு நைட்டு அப்பா அம்மாவோட ஆனிவர்சரி ஃபங்க்ஷன் இருக்கு, நம்ம கிளம்பலாமாங்க? இன்னைக்கு நைட்டா, அது இப்ப சொல்றீங்க, நீங்க எல்லா விஷயத்திலயும் இப்படிதான் போற அன்னைக்கு தான் சொல்றீங்க, சாரி மறந்துட்டு நீ சரண்டர் ஆக. அப்ப இடையில பாட்டிமா, நான் ஒரு கண்டிஷன் ஆட் பண்ணிக்கலாமாங்கிறாங்க. உங்க இஷ்டங்கவும்.
ஹீரோவும் உப்புச்சப்ப இல்லாத விஷயத்துக்குலாம் சண்டை போடக்கூடாதுன்னு எழுதி கொடுக்குறாங்க. அதை படிக்கவும் பியான் உங்களுக்கு தான் சொல்லிட்டு போயிருக்காங்க. ஐயே எனக்கு கிடையாது, உனக்கு தான் சொல்லிட்டு போயிருக்காங்க. என்ன நீ தான் எதுக்கு எடுத்தாலும் சண்டை போடுறாங்க? நானா? அம்மா போட வெட்டிங் ஆனிவர்சரியா போகிற அன்னைக்கு காலையில சொல்றீங்க நான் போடுறது வீண் சண்டையா? நீங்க சொல்லாம இருந்ததுதான் சண்டை காரணம்னு அதுக்கும் சண்டை போட்டுக்கிறாங்க. எமி அன்னைக்கு பார்த்த ரிப்போர்ட்டர் தேடி வந்திருக்காரு. யார் நீங்க? எதுக்கு என்ன தேடுறீங்க? அன்னைக்கு ஸ்கேட்டிங் போர்டு காம்படிஷன்ல தான் உங்களை பார்த்தேன். எனக்கு ஒரு இன்டர்வியூ கொடுக்க முடியுமாங்க? அவளா தலையை சொரிஞ்சிட்டு நானே அந்த காம்படிஷன்ல 3rd பொசிஷன் தான் வந்தேன். நீங்க வின் பண்ணவங்களை போய் இன்டர்வியூ பண்ணுங்களேன். ஏன் சம்பந்தமானதெல்லாம் யார் படிப்பாங்கவும்? இல்ல ஹிஜாப் போட்டிருக்கீங்க, ட்ரெடிஷனலா இருக்கீங்க, ஸ்டில் அந்த காம்படிஷன்ல ஒரு பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்கீங்க, கண்டிப்பா உங்களோட இன்டர்வியூ நிறைய பேரை அட்ராக்ட் பண்ணுன்னு அவர் வற்புறுத்தி இன்டர்வியூ வாங்கிக்கிறாரு. நம்ம ஹீரோட தங்கச்சி கிண்ணன் இருக்கால, அவங்க அப்பா கார்டனிங்னா பிடிக்கும்ல. இன்னைக்கு ஆனிவர்சரிக்கு அவருக்கு ஒரு விசேஷ பிளான்ட் கிஃப்டா கொடுக்கலான்னு நர்சரிக்கு வந்திருக்கா. எனக்கு ஜெர்மனி பிளான்ட் வேணும்னு நர்சரி ஆள் கிட்ட கேட்க அதுவா அப்படின்னு அவர் யோசிக்கிறாரு. ரொம்ப யூனிக்கான பிளான்ட் இருக்கு, ஏதோ யோசிச்சு இருக்குன்னு ஒரு பிளான்ட்டையும் எடுத்துட்டு வந்துடுறாரு. கிண்ணன் சந்தேகமா இதான் நான் கேட்ட பிளான்ட்டா? ஆமா ரொம்ப டிமாண்ட்ல இருக்கு, 5000 ரூபாங்கவும். என்ன இத்தனோடு செடி தொட்டி 5000 ரூபாயா? கொஞ்சம் கம்மி பண்ணி கொடுங்க, நான் ஸ்டூடெண்ட் அப்படிங்கவும். வேண்டாம் 2500 ரூபா போட்டுக்கலாமாங்கவும். சரி ஃபைனலைஸ் பண்ணிக்கலாம். இவ அமௌண்ட் கொடுக்க போற சமயத்துல புதுசா ஒரு பையன் நுழைறான். அவன் பேர் கர்லி. இது ஜெர்மனி பிளான்ட்டே கிடையாது. நர்சரிக்காரரா? ஏன்பா எனக்கு தெரியாதாங்க, எனக்கு எது ஜெர்மனி பிளான்ட்ங்கிறது நல்லா தெரியும். நீங்க போய் சொல்லி ஸ்டூடெண்ட் ஏமாத்துறதா கம்ப்ளைண்ட் கொடுக்கட்டுமான்னு அவன் போலீஸ் கால் பண்ண போக அப்பா போலீஸ்க்குலாம் கால் பண்ணாத அப்படின்ட்டு அவர் உண்மையான செடியை கொண்டு வந்து கொடுக்குறாரு. அந்த பையன் செடியை வாங்கிட்டு நீங்க எங்களை ஆரம்பத்துல போய் சொல்லி ஏமாத்துறதுனால 1000 ரூபாய் தான் தர முடியும்னு அந்த காசுக்கே பேரம் பேசி செடியை வாங்கி கிண்ணன் கையில கொடுக்க அவ அது போக 2-3 பிளான்ட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு தேங்க்ஸ், சரியான நேரத்துல எனக்கு வந்து உதவி பண்ணீங்க. உங்க பேர் என்னங்க? என் பேர் கார்லி. உங்க பேர் மேடம்? கிண்ணன்கிறா. இன்னைக்கு எங்க அப்பா அம்மாவோட பர்த்டேக்கு கிஃப்ட் வாங்கலான்னு வந்தேன். நல்ல வேலை, சரியான கிஃப்ட்டை தேர்ந்தெடுக்கிறதுக்கு நீங்க உதவி பண்ணிருக்கீங்க. உங்களுக்கு எப்படி இந்த பிளான்ட்ஸ் பத்தின நாலேஜ் எல்லாம் இருக்குங்க? நான் அக்ரிகல்ச்சர் ஃபைனல் இயர் படிச்சுட்டு இருக்கேன். நீங்க ரொம்ப கவனமா இருங்க. இந்த மாதிரி நர்சரில எல்லாம் இப்போ போய் பேசி காசு புடுங்க பாக்குறாங்க. எது வாங்கறதுக்கு முன்னாடியும் நெட்ல ஒரு முறை சர்ச் பண்ணிட்டு வந்துருங்கிறான். ஓகே இனிமே நான் ரிசர்ச் பண்ணிட்டு எதையும் வாங்குறதுக்கு வரேன். அப்படி இன்னைக்கு நைட் நீங்க ஃப்ரீனா எங்க அப்பா அம்மாவோட வெட்டிங் ஆனிவர்சரியில கலந்துக்கலான்னு அவனை இன்வைட் பண்ணிட்டு வரா. அல்தியும் சாராவையும் காட்டுறாங்க. அவங்களுமே ஹீரோட அப்பா அம்மாவோட வெட்டிங் ஆனிவர்சரி ஃபங்க்ஷனுக்கு போறத பத்தி தான் பேசுறாங்க. அவங்க பேசிக்கிறதெல்லாம் பார்த்தா நார்மல் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் மாதிரி இல்ல, ஏதோ அவங்களுக்குள்ள இன்னும் சரியா செட் ஆகலையாட்டு இருக்கு. இருந்தாலும் ஃபங்க்ஷனுக்கு போகணுங்கிறதுக்கு சாரா சம்மதம் கொடுத்துறா. இப்ப அப்படியே ஹீரோட அப்பா அம்மாவோட வெட்டிங் ஆனிவர்சரி ஃபங்க்ஷனை காட்டுறாங்க. அங்க அப்பா மட்டுமா தனியா நின்னுட்டு இருக்கவும் அவர் பக்கத்துல இருக்கிற ஃப்ரெண்டு வீட்டுல மனைவி பசங்க கிட்டலாம் உன்னை பத்தி சொல்லிட்டியா? அவர் இல்லங்க, இது உன்னோட ஆரோக்கியம் சம்பந்தமான விஷயம், சீக்கிரமா உங்களுக்கு விஷயத்தை தெரியப்படுத்தி, இல்லைன்னா அதிர்ச்சியாக போறாங்க. ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆயிக்காத, இது நீ ரெஸ்ட் எடுக்க வேண்டிய சமயம், உன்னோட நிலவரம் என்ன எதுன்னு சொன்னாதானே அவங்களும் புரிஞ்சு நடந்துக்குவாங்கிறாரு. அவர் சொல்றதெல்லாம் பார்த்தா அப்பாக்கு எதுவும் மெடிக்கல் இஷ்யூஸ் இருக்காட்டு இருக்கு. நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் அப்பா அம்மாவோட வெட்டிங் ஆனிவர்சரிக்கு உள்ள வராங்க. வரும்போது அவங்க கை கோத்துட்டு வரவும் எப்பவும் எதுக்காப்புல ஒரு அங்கிள் வருவார்ல, அவர் பார்த்துட்டு அவரோட ஒய்ஃப் கிட்ட அப்பப்பா இந்த 2 பேரும் எங்க வந்தாலும் கை கோத்துட்டு தான்ப்பா வராங்க, அதுக்காக இந்த பொண்ணு ரொம்ப பிராக்டிஸ் எடுத்துக்கிட்டேன்னு முன்ன என்கிட்ட சொன்னுச்சு, இப்ப பெர்ஃபெக்ட்டா இருக்குங்கவும். ஹீரோயின் வந்துட்டு ஆமா அங்கிள், முதல்ல கையை பிடிக்கிறதுக்கு பழகிக்கிட்டோம், இப்போ அதுவே பழக்கமாயிடுச்சு. ஏன்னா நாங்க கல்யாணம் பண்ணிக்கிட்ட புதுசுல ஒருத்தர் பிடிக்கல, அது பொய் கல்யாணம். இப்பதான் எங்களுக்குள்ள உண்மையா பிடிச்சிருக்கு, உண்மையா காதல் இருக்கு, அதனாலதான் கையும் நல்லா பிடிச்சிருக்குங்கவும். இவ ரொம்ப சீரியஸா சொல்லிட்டு இருக்கானா அந்த அங்கிளா சிரிச்சுட்டு டே பியான் உன் பொண்டாட்டி இன்னும் மாறவே இல்லடா, ஃபன்னியாவே இருக்கான்ட்டு போகவும் என்ன பியான் நான் உண்மையை தானே சொன்னா, அவர் என்ன சிரிச்சுட்டு போறாரு? ரொம்ப உண்மையை சொன்னா சிரிக்கதான் செய்வாங்க, எப்பவும் பாதி உண்மையை தான் சொல்லணுங்கிறான். அப்புறம் அம்மா அப்பாவும் அவங்கள கூப்பிட்டு வச்சு சாப்பாடு எல்லாம் சர்வ் பண்றாங்க. அப்படி நல்லா விசாரிச்சுக்கிறாங்க. ஹீரோட அப்பாக்கு ஏதோ ஹீரோ கிட்ட கேட்கணும்னு இருக்கு, அதனால அவர் ஏதோ பேச ஆரம்பிப்பாரு. அதுக்குன்னு கிண்ணன் அவ ஃப்ரெண்டுன்னு சொல்லி காலையில நர்சரியில பார்த்து அந்த பையனை இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கவும் அப்பா அம்மாவும் நாங்க அந்த பிளான்ட்டுக்காக ரொம்ப ஆசைப்பட்டோம், சரியான நேரத்துல எங்க பொண்ணுக்கு உதவி பண்ணிருக்கப்பா, போய் விருந்து சாப்பிடுங்கிறாங்க. தங்கச்சி அப்படியே அண்ணாக்கும் அன்னிக்கும் ஒரு ஹாய் சொல்லிட்டு தான் ஃப்ரெண்டை கூப்பிட்டுட்டு தனியா போயிடுறா. அப்பாவும் இதான் சந்தர்ப்பம்னு முதல்ல தாரிக்கிட்ட ஏன் அவனோட பிசினஸ் என்ன எக்ஸ்பெண்ட் பண்ண போறதா கேள்விப்பட்டேன். ஆமா அங்கிள், காஃபி ஷாப் ஆரம்பிக்கலான் இருக்கான், அதுலயும் எங்களோட ப்ராடக்ட்ஸ் எல்லாம் கொண்டு வர போறோம், இன்ஷா அல்லாஹ் எல்லாம் நல்லபடியா நடக்கட்டும்ட்டு. ஆமா பியான் உன்னோட கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் எப்படி போயிட்டு இருக்குங்கிறாரு. ஒரு 2-3 ப்ராஜெக்ட்ஸ் போயிட்டு இருக்குப்பா, அது முடிஞ்சிருச்சுன்னா பெருசா உனக்கு வேலை இருக்காது இல்ல, நீ வேண்டாம் என்னோட பிசினஸ்க்குள்ள வந்துற, உனக்குன்னு ஒரு பொசிஷன் வச்சிருக்கேங்க. அவனுக்கு அப்பாவோட பிசினஸ்ல நுழையறதுல விருப்பம் இல்லப்பா, உங்க ஃபீல்டு எனக்கு செட் ஆகாது, நான் என் வேலையை பாத்துக்கிறேன், நீங்க உங்க வேலையை பாத்துக்கோங்கிறான். அது கொஞ்சம் அவருக்கு கஷ்டமாயிடுது. சரி இதுக்கு மேல பேசினா அப்பாவுக்கும் அவனுக்கு எதுவும் வாக்குவாதம் ஆயிடக்கூடாதுங்கிறதுக்காக அம்மா அப்பா அந்த பக்கமா கூட்டிட்டு போயிடுறாங்க. ஹீரோவும் சரி நம்மளும் கிளம்பலாங்கிறான். இருங்க சாப்பிட்டுட்டு போலாம். இல்ல அப்பா திரும்பி வந்தாருன்னா ஏதாச்சும் பேசுவாரு, அவருக்கு எனக்கு செட் ஆகாதுன்னு இவங்க எழுந்திருக்கவும் ஆப்போசிட்ல சாராவும் அழுதியும் வராங்க. சாரா எப்பவும் போல கேஷுவலா ஹீரோ கிட்டையும் ஹீரோயின் கிட்டையும் ஹாய் சொல்ல ஹீரோயின்மே சாரா நல்லா இருக்கீங்களா, உங்க மேல ஒரு நல்ல ஸ்மெல் வருதே, என்ன பெர்ஃப்யூம் யூஸ் பண்றீங்க? லண்டனுக்கு போயிருந்தப்போ வாங்கியிருந்தேன், உனக்கு வேணாலும் சொல்லு, அடுத்த முறை போகும்போது வாங்கிட்டு வராங்க. இல்ல பரவாயில்ல இருக்கட்டும்ங்கிறா. அவ சிரிச்சு பேசுறது கூட ஏதோ நடிப்பு மாதிரிதான் இருக்கு, ஏன்னா பக்கத்துல நிக்கிற அழுதிக்கு பெருசா சிரிப்பே வரல. கடைசியா சாரா ஹீரோயின் கிட்ட ஏன் தாரி நீ எதுவும் பிரெக்னெண்டா இருக்கியாங்க? இல்ல அப்படிங்கவும் ஹீரோ வந்துட்டு
இப்பதான் நாங்க ஹனிமூன் பீரியட்ல இருக்கோம், சீக்கிரமே குட் நியூஸ் குடிக்கிறோன்னு ஹீரோன் அப்படியே அனச்சாப்ல அங்க வந்து கூட்டிட்டு போயிடுறான். சாரா அவங்க போறதே பாத்துட்டு இருக்கவும் அழுது இருந்துட்டு அங்கிள் ஆண்டிய பாக்கலாமாங்க, சரிங்கிற மாதிரி தலையாட்டுறா. இங்க ஹீரோவும் ஹீரோனும் வீட்டுக்கு ரிட்டர்ன் ஆயிட்டு இருப்பாங்கல்ல, அப்ப வந்துட்டு பியான் அப்பா ஏதோ ரொம்ப சீரியஸா உங்கள்ட்ட பிசினஸ்ல ஒரு பொசிஷன் குடுக்கற மாதிரி கேட்டுக்கிட்டாரு, நீங்க ஏன் அத காதல போட்டுக்கலங்க, பொதுவா பேரண்ட்ஸ்னாவே அவங்க ஃபீல்டுக்குள்ளதான் நம்மளும் இருக்குன்னு ஆசைப்படுவாங்க, எனக்கு அதுல இன்ட்ரெஸ்ட் இல்லங்கிறான். பியான் ஆனா பேரண்ட்ஸ் அவங்க பசங்களுக்கு தேர்ந்தெடுத்து கொடுக்கற பாதை ரொம்ப சரியா இருக்குங்க, ஆனா நான் ஒண்ணு சின்ன பையன் கிடையாது, அவர் எது சொன்னாலும் கேட்டு நடக்கிறதுக்குங்கவும், நீங்க ரொம்ப கோமா இருக்கீங்களோ, இல்ல கோமாலாம் இல்லன்னு மூஞ்சி உருன்னு வச்சுட்டு சொல்றானா, இல்ல நீங்க கோமா தான் இருக்கீங்க, அப்படிலாம் கிடையாது, என்கிட்ட பொய் சொல்லக்கூடாதுன்னு அக்ரிமெண்ட்ல சொல்லிருக்கீங்கல்ல, கோமா இருக்கன்னா கோமா இருக்குன்னு சொல்லுங்க, நான் புரிஞ்சுக்குவேங்கிறா. அப்ப அப்படியே ஹீரோ ஒரு பிளாஷ்பேக் யோசிச்சு பாக்குறான். அவனுக்கு இன்ஜினியரிங் சீட் கிடைச்சதா வீட்டுக்கு ஓடி வந்து சந்தோஷமா சொல்ல, அம்மா அவன் கூட சந்தோஷப்படுறாங்க, ஆனா அப்பாவா அவனை திரும்பி கூட பார்க்காம, நான் உனக்கு பிசினஸ் மேனேஜ்மெண்ட் படிக்கிறதுக்காக அமெரிக்கால அட்மிஷன் வாங்கி வச்சிருந்தேன்லங்க, சாரிப்பா எனக்கு பிடிக்கலன்னு போயிருந்திருப்பான். அடுத்து அவன் படிச்சு முடிக்கவும், சரி படிப்பு தான் உன் விருப்பப்படி படிச்சுட்டேன், கம்பெனிக்குள்ள வந்து எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணுங்கவும், இல்லப்பா நான் படிச்ச ஃபீல்ட்லயே எனக்கான எக்ஸ்பீரியன்ஸை வளர்த்துக்க போறேன், அப்ப என்னோட பேர்டனை யார்டா ஷேர் பண்ணிக்க போறது, அப்பா கீழே வேலை செய்யறதுக்கு உனக்கு அவ்வளவு ஈகோவான்னு கேட்க, இல்லப்பா எனக்குன்னு சிலது பிடிச்சது இருக்கும்ல, அதையே நீங்க செய்ய விட மாட்டேங்கிறீங்க, அதே மாதிரி அப்பாவோட இடத்த நீ ஃபீல் பண்ணணும்னு நினைக்கிறதும் தப்பு கிடையாது இல்லங்க, அப்ப நான் இன்னும் சின்ன பையன் கிடையாது, நீங்க எது சொன்னாலும் அதை கேட்டு அப்படியே அச்சு பிசகாம நடக்கிறதுக்கு எனக்கு ஃப்ரீடம் கொடுங்கப்பா, என்னால உங்க கம்பெனிக்குள்ள வர முடியாது அவ்வளவுதான் அப்படின்ட்டு அன்னைக்கே அதுக்கு ஒரு எண்ட் கார்டு போட்டு விட்டு இருப்பான். இப்ப அதை ஞாபகத்துல வச்சுட்டு ஹீரோயின் கிட்ட, உண்மையிலேயே எனக்கு கோபம் இல்ல, இதுக்கு மேல நம்ம இதை பத்தி பேச வேண்டாம்னு கேஷுவலா சிரிக்கிறானா. அப்புறம் அம்மா நம்ம கிட்ட குழந்தைய பத்தி கேட்டாங்கல்ல, ஃப்ரீயா விடு, அம்மா என்ன இன்னைக்கா கேக்குறாங்க, அவங்க எப்பவும் கேக்குறது தானே, இல்ல எனக்கு ஏதோ டிஸ்டர்ப்டா இருக்கு, நம்ம வேண்டாம் டாக்டரை கன்சல்ட் பண்ணலாமாங்கிறா. ஓகே உனக்கு விருப்பம்னா நம்ம எப்பனாலும் டாக்டர் போய் சந்திக்கலாங்கிறான். ஹீரோயின் எமி கிட்ட, நீ சொன்ன மாதிரி நாங்க மேரேஜ் அக்ரிமெண்ட் பார்ட் 2 போட்டிருக்கோங்க, உங்களையெல்லாம் திருத்தவே முடியாதுங்கவும், இது அந்த அளவுக்கு சீரியஸ் கிடையாது, பியான் இன்னும் பெட்டரா மோல்டு பண்ணணுங்கிறதுக்காக சின்ன சின்ன கண்டிஷன்ஸ் தான் ஆட் பண்ணிருக்கேன். தாரி தாரி ஆனா அந்த பையன் ஏதோ பெரிய தப்பா பண்ணிருப்பான்னு பேசி பார்த்ததுக்கு அப்புறமா தெரிஞ்சது. பாவம்பா பியான், நீ அவர் சைடும் யோசிக்கணும், நீ வேற மாதிரி வாழ்ந்திருக்க, ஹிஜாப் போடுற, குரான் படிக்கிற, உன்னோட ஸ்டடீஸ், வேலை, ஃபேமிலி, நீ எல்லாத்துலயுமே நீ பெர்ஃபெக்ட்டா இருக்க, ஆனா அந்த மாதிரி சூழ்நிலையில பியான் வளரல இல்ல, சோ அவரோட சைடு என்னன்னு புரிஞ்சிட்டு கோஆபரேட் பண்ணு, அவரை கண்ட்ரோல் பண்ணாத, என்ன நீ அவரை கண்ட்ரோல் பண்ணதான் பிரச்சனை வரும். பரவாயில்ல ஏமி, உனக்கு நிறைய விஷயம் தெரிஞ்சிருக்கேங்க, உங்களை பார்த்தே நிறைய கத்துக்கலாம் அப்படிங்கவும். அப்போ அந்த ரிப்போர்ட்டர் ஃப்ரெண்ட் அங்க வராரு. யார் இவர் ஏமி, என்ன பேட்டி எடுக்கக்காக ஒருத்தர் வந்தாருன்னு, அவர் தான். ஓஹோ அப்படியான்னு சொல்லிட்டு ஹீரோயினும் அவர் இன்ட்ரோடியூஸ் ஆயிக்கிறாங்க. இன்னைக்கும் மீதி இன்டர்வியூ கண்டினியூ பண்ணலான்னு தான் வந்திருக்காரு. சரி நான் உள்ள போய் வெயிட் பண்றேன், வாஷ்ரூம் இருக்குல்ல அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு அவர் பேக்கரிக்குள்ள நுழைய, உள்ள ரைட்ல போனீங்கன்னா பாத்ரூம் இருக்கு, வெயிட் பண்ணுங்க இதோ வந்தாருன்னு எமி ஒரு மாதிரி சந்தோஷமா பேசவும் ஹீரோயின் அதை நோட்டம் விட்டுட்டு, என்ன இது அவர் ஒன்னும் ரிப்போர்ட்டரா மட்டும் இங்க வந்த மாதிரி தெரியலையே, என் ஃப்ரெண்டு மூஞ்சில ரோஜா பூலாம் பூத்திருக்கு, என்ன உங்களுக்கு எல்லாம் வேற எதுவுமாங்க, அப்படி எல்லாம் கிடையாதுன்னு எப்போ இல்லாம எமி வெக்கப்பட்டுட்டுலாம் ஓடுறா. இங்க அந்த கிண்ணன் அக்ரிகல்ச்சர் ஃப்ரெண்ட கூட்டிட்டு வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்கான். இன்னைக்குமே அவன் ஒரு செடியை கையோட கொண்டு வந்திருக்கான், அதுவும் ஒரு மாதிரி அரிய வகை செடி தான். அம்மா அப்பா ரெண்டு பேருமே கார்டனிங் பண்ணுவாங்கல்ல. அம்மா அந்த பையனை வாப்பா இது என்ன செடின்னு கேட்கவும், பிளாக் ஆர்கிட் ஆண்டி, இந்த செடிக்கு கூட ஏதோ ஒரு மீனிங் இருக்கேங்க, ஒன் ஃபார் லவ் ஆல் ஃபார் லவ்ங்கிறான். அதான் பாரு கிண்ணன், உன்னோட இந்த ஃப்ரெண்ட் ரொம்ப புத்திசாலியா இருக்கான், சரி போ அந்த பையனுக்கு ஏதாச்சும் ஜூஸ் எடுத்து கொடுங்கவும், இல்ல ஆண்டி நாங்களே வரும்போது சில ட்ரிங்க்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கோம், கார்ல இருக்க எடுத்துட்டு வரேன்னு அவன் வெளியில போகவும், அந்த பக்கமா தோட்டத்துல வேலை பார்த்துட்டு இருந்த அப்பா இப்படி திரும்பி வந்து, ஏமா கிரண் அந்த பையன் கூட ரொம்ப பழகாத, அவன் ஏதோ தப்பா இருக்காங்கவும், என்னங்க சொல்றீங்கன்னு அம்மா ஷாக் ஆக, இல்ல நம்ம எது சொன்னா சந்தோஷப்படுவோமோ அதை மட்டுமே பேசுறான் பாரு, சரி இல்ல அவனை லவ் கிண்டு பண்ணி தொலைச்சிடாதன்னு பொண்ணு அட்வைஸ் பண்றாரு. கிண்ணன் அதை சீரியஸா எடுத்துக்கல. அம்மாவுமே இவருக்கு இதே வேலையா போச்சு, யார பார்த்தாலும் சந்தேகப்படுவாருன்னு அவங்க வேலையை பார்க்க போயிடுறாங்க. ஹீரோ அவனோட கிளைண்ட்ஸ் எல்லாம் பாக்குறதுக்கு பார்க் வந்திருப்பான். அவங்களோட டிஸ்கஷன்ஸ் எல்லாம் ரொம்ப லேட்டா தான் முடியுது. வெளியில வரும்போது கூட அவங்க பேசிக்கிட்டே வரவும் இவனும் மெதுவா அவங்க கூடயே நடந்து வந்துட்டு இருக்கான். அப்பப்போ வாட்ச் வேற பாத்துட்டு இருக்க. கூட இருக்கிற ஒருத்தர் வந்துட்டு, என்ன நெக்ஸ்ட் எதுவும் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் இருக்காங்க, இல்ல வீட்டுல ஒய்ஃப் தேடுவாங்கவும், சரிதான் ஒய்ஃப் தேடும் போது முன்னாடி போய் நின்றுணும், இல்லைன்னா அஸ்திவாரமே ஆட்டம் கண்டுடும், நாங்க இன்னமும் உங்க டைம் எடுத்துக்க விரும்பல, நீங்க போலாங்கவும். அவனும் தேங்க்ஸ் சொல்லிட்டு இப்படி நகர்ந்து வர பார்த்தா அங்க சாராங்கிற குரல் கேட்கவும், இப்படி திரும்பி பார்த்தா சாரா அவ கூட வேலை செய்யறவங்க கூட ட்ரிங்க்ஸ் பண்றதுக்காக வந்திருக்கா. மத்த எல்லாரையும் விட அதிகமா ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு போதும் சாரான்னு சொல்ல கேட்காம அங்கேயே பிடிவாதமா உட்காந்துட்டு இருக்க. ஹீரோ இடையில புகுந்து என்னாச்சுன்னு கேட்கவும், சாராவா சுத்தி இருக்கிறவங்க என்ன பேசுறாங்க எது பேசுறாங்கன்னு கூட கண்டுக்கல. இன்னும் ட்ரிங்க்ஸ் பண்ணணும்னு பாட்டில தான் தேடிட்டு இருக்கா. அவ கூட இருக்கிற 2 பேரும் தான் இவள கட்டாயப்படுத்தி கைத்தாங்களா கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க. அவளா போதையில ரொம்ப ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டேன்ல, எம்எல ஸ்மெல் எல்லாம் வருது இல்லன்னு ஹேண்ட்பேக்ல இருந்து பெர்ஃபியூம் எல்லாம் எடுத்து அவ மேலையும் அடிச்சுக்கிறா, அவ ஃப்ரெண்ட்ஸ் மேலையும் அடிச்சு விடுறா. நிதானத்திலேயே இல்ல. அவளை பார்க்கும் போது ஹீரோ கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. அப்படியே அவன் வீடு வந்து சேரவும் அந்நேரத்துல ஏதோ டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் சரி பார்த்துட்டு இருக்க ஹீரோயின், சாப்பிடறதுக்கு உங்களுக்கு எதுவும் செய்யட்டுமாங்க, வேணா ரொம்ப நேரம் ஆயிடுச்சுல, பரவாயில்ல தூங்க போறேன்னு அவளை கிராஸ் பண்ணி போகும்போது, இது என்ன இவர் மேல புதுசா ஒரு ஸ்மெல் வருதுன்னு அவ யோசிக்க வந்தா, இது சாராவோட சென்ட் ஸ்மெல் ஆச்சு, இவர் மேல எப்படின்னு யோசிக்கிறா. கொஞ்ச நேரத்துல அவளுமே தூங்குறக்கா பெட்ரூமுக்கு வர ஹீரோ ட்ரெஸ்ஸை கூட சேஞ்ச்
பண்ணாம தூங்கிட்டு இருக்கவும் இவர் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பியான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கோங்க அப்படின்னு அவன் பக்கமா போகவும் அந்த பெர்ஃபியூம் ஸ்மெல் அவளுக்கு திரும்பவும் உறுத்த ஆரம்பிக்குது. அடுத்த நாள் காலையில ஹீரோ டைனிங் டேபிள்ல உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கவும் ஹீரோயின் அந்த மேரேஜ் அக்ரிமெண்ட் பேப்பரை பின்னாடி வச்சு எடுத்துட்டு வரவும், என்ன தாரி இன்னைக்கு நம்மளோட ஸ்பெஷல் சோயப்பட்ட வீட் டிஷ் செஞ்சிருக்கேன், உன்னை எங்கேயும் வெளியில கூட்டு போகணுமா, எது கிஃப்ட் வேணுமாங்க, இல்ல வேற ஒண்ணு வேணும்னு அந்த அக்ரிமெண்ட் பேப்பர் எடுத்து டேபிள் மேல வச்சுட்டு பாட்டிமா நான் அவங்களை கூப்பிட அவங்களும் பக்கத்துல வந்து நின்னுக்கிறாங்க. அதுல உள்ள ஒரு கண்டிஷனை ரீட் பண்றா. எப்பவும் எனக்கு உண்மையா இருக்குன்னு பியான் ஒத்துக்கிட்டு சைன் பண்ணிருக்காருல. பாட்டிமாவும் ஆமாங்க. பியான் இது உங்க கேள்வி தானே. அவன் ஆமான்னு சிரிக்கவும், அப்ப சொல்லுங்க என்கிட்ட எதுவும் மறைச்சு வச்சிருக்கீங்களா, எதுவும் என்கிட்ட சொல்லணும்னு விருப்பப்படுறீங்களா? அப்படி எதுவும் இல்லையேங்க. பாட்டிமாவுக்கு என்ன நடக்குதுன்னே புரியல. ஹீரோயின் சரி நீங்க போலான்ட்டு ஹீரோவையே ஒரு மாதிரி முறைச்சு பாத்துட்டு இருக்கா. என்னாச்சு இவளுக்குங்கிற மாதிரி தான் ஹீரோ அவளையே பாத்துட்டு இருக்க. அவ சட்டு அங்க இருந்து எழுந்து போயிடுறா. எப்பவும் போல ஏதோ விளையாட்டு பண்றாளாட்டு இருக்குன்னு அவட்டுக்கு சாப்பிட ஆரம்பிச்சிடுறான். ஹீரோட அப்பா ஒரு மால்ல இருக்கிற அவரோட சூப்பர் மார்க்கெட்டை விசிட் பண்றதுக்காக வந்திருக்காரு. மேனேஜர் காலையில இருந்து நடந்த செல்லிங் டீடைல்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு இருக்க. அதை கவனிச்சுட்டு இருக்கிறோட கவனத்துல வேற ஒன்னு படமும் கோமாயிரர் ஏன்னா எதுக்காப்ல அந்த அக்ரிகல்ச்சர் பையன் வேற ஒரு பொண்ணு கூட சிரிச்சு பேசிட்டு போயிட்டு இருக்கான். அவனை பார்த்தா ஏதோ பிளே பாய் கேரக்டர் மாதிரி இருக்கு. இங்க அதே சமயத்துல அந்த ரிப்போர்ட்டர் திரும்பவும் இன்டர்வியூ பண்ணணுங்கிறதுக்காக எமியை கூப்பிட்டு விடுறாரு. இன்னும் எவ்வளவு நாள் சார் இன்டர்வியூ பண்ணுவீங்க, இதான் கடைசி இன்டர்வியூ, உங்க அப்பா கூட பார்த்து பேசணும்னு ஆசைப்படுறேங்க, ஏன் அடுத்து எங்க அப்பாவையும் தொல்லை பண்ண போறீங்களா? இல்ல இல்ல அவருக்கு என்ன உன்னோட கணவனா ஏத்துக்க சம்மதமான்னு கேட்கணுங்கவும் இவளுக்கு ஒரு மாதிரி அதிர்ச்சி ஆயிடுது. கேட்ட அவனுமே என்ன பதில் சொல்லுவாங்கிற மாதிரி மூஞ்சியவே பாத்துட்டு இருக்கான். கண்டிப்பா சம்மதம் தான் கொடுப்பாளாட்டு இருக்கு, ஆனா என்னன்னு காட்டல. இந்த பாட்டோட லாஸ்ட் சீன்ல ஹீரோ அவனோட ஒர்க்கர்ஸ் கூட எல்லாம் பேசிட்டு ஆபீஸ்க்கு வெளியில வந்துட்டு இருக்கவும் சாரா நேரடியா அவனை சந்திக்க வந்திருக்கா. நீ எப்படிங்க ஒரு 2 நிமிஷம் டைம் கிடைக்குமா, நான் உங்ககிட்ட பேசணுங்கவும் அவன் சரின்னு தலையாட்டுறதோட இந்த பாட்டு முடியுது. இந்த பாட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஹேவ் a nice day. Bye friends.